அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். சரிங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். காலைச்சக்கரம் நிகழ்வின் இன்றைய நிகழ்வு சிறப்புடன் துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி என்ஜி செங்குட்டுவன் அவர்களின் செய்தி தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரோட்டரியினர் சம்பத் அவர்களையும், ஜோன் 18 உதவியாளர் ரோட்டரி புருஷோத்தமன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரோட்டரியின் டி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரோட்டரியின் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து இத்தகைய மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரியின் எம் ரவிச்சந்திரன் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியின் சந்திரசேகர் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக அக்குபஞ்சர் கொடுத்த விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்ற மருத்துவ இலக்கியவாணன் அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திருத்தம் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் செயலாளர் ரோட்டரியின் சந்திரசேகர் அவர்கள். வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி. ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்திட்ட தந்தைய உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடன் தோழமையுடனும் வாழ்த்தி உன் புனிதமான திருவள்ளுவர்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் இங்கே என்று பொருந்தி எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் உன்னை இறைகின்றோம். வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் வாசித்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் செயலாளர் சந்திரசேகர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறி அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளம். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக சூரிய படம். கால்கள் இரண்டையும் சேர்த்து இருக்கிறோம். நாம் செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1. 2. 3. 4. இடது கால் இரு கைகளுக்கும் கவனிக்கிறோம். 4. 6. 7. 8. 9. வலது கால் இரு கைகள் நடுவாக இருக்கட்டும். 10. 11. 12. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். கீழே அமர்ந்த நிலை உட்கட்ட நிலைக்கு வந்துடுறோம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம், இடதுபுறம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கும், வாத சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், நல்ல உடல் சுறுசுறுப்படையும், இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், அனைத்து உறுப்புகளுக்கும் இரத்தோட்டம் சீராக போய் வரும், உடல் நல்ல வளையும் தன்மை அடையும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. காலை வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கத்தை சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். மற்றும் இன்று நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு இந்த நிகழ்வு என்பது உங்களுக்கான ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நிகழ்வு நமக்கு சிவசேலத்தில் நாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரு அற்புதமான ஒரு நேரடி நிகழ்வை, இந்த காலை சக்கரம் 2.0 என்ற ஒரு நேரடி நிகழ்வை நம்ம வந்து சிறப்பா நடத்திட்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் மனதுல வந்து ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு செயல்கள் வந்து சிறப்பா அமைந்திருக்கும். அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்பதை பற்றி ஒவ்வொருவரும் கூறும் ஒரு நிகழ்வு தான் இது. என்றால் இப்ப வந்து நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்திட்டு அதுல ஒரு வெற்றி என்பதுதான் அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. ஏற்பட்ட இந்த நிகழ்வு வந்து வெற்றியா இல்ல அதுல உள்ள மற்ற சேவைகள் என்ன தேவைகள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா அடுத்த நிகழ்வு நாங்க பண்றதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேச்சாளர்கள், நம்முடைய ஆசான்கள் எல்லாருமே நேரடியா வந்து நமக்கு நிறைய பயிற்சி கொடுத்தாங்க. நேரடி நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்தாங்க. அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன விஷயங்கள் நீங்க உள்வாங்குனீங்க
என்பதை பற்றி உங்களுடைய ஆழ்மனது கருத்துக்களை நாங்கள் கேட்க ரெடியாகி குழுவில் உள்ள அனைவரும் இப்ப எல்லாருமே அன்மியூட் பண்ணிட வேண்டாம். நான் மியூட்ல வச்சிருக்கோம் ஓரளவு. நீங்க வந்து யார் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துக்கு தெரிவிச்சுக்கிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் நம்ம அந்த செஷன் வந்து வச்சுப்போம். அடுத்தது வந்து நம்ம இலக்கியவாணன் ஐயா வந்து அக்குபஞ்சரை பத்தி நமக்கு தெளிவா விளக்கம் கொடுக்க இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச வாய்ப்புகள் கிடைச்சாலும் 6:30க்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். சிவசைலம் நேரடி வகுப்பின் உங்களுடைய கருத்துக்களை கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களிடம் ஆரம்பிப்போம். ஐயாவே அதோடைய தெளிவான சிந்தனைகளை நமக்கு சொல்லலாம். நன்றிங்க. இந்த 3 நாள் நிகழ்வு வந்து இந்த ஒன்று கூடுதல். ஏன்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம சந்திச்சிருப்போம். எல்லாரும் எல்லா ஆசான்களும் மற்றும் ரோட்டரி சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு ஒரு நிகழ்வு. இது நம்ம போன முதல் செக்ஷன்ல வந்து நம்ம இதுல கொல்லிமலையில நடந்துச்சு. அடுத்து ஜனவரி மாதம் இப்போ 2024 ஜனவரியில வந்து வானகத்தில் நடந்தது. அதுலயுமே ரொம்ப சிறப்பாக சந்திச்சு நாம பயிற்சிகள் பெற்றிருப்பீங்க. அடுத்ததாக இப்போ நம்ம சிவசைலத்துல இந்த 3 நாள் நிகழ்வு வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து நம்ம குறிப்பா ஐயா குணபாலன் ஐயா மற்றும் கண்ணப்பன் அவங்களோட ஒருங்கிணைப்பு வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. குழு ஆரம்பிச்சு அதுல ஒவ்வொருத்தரையும் இணைச்சு அதுல வந்து அவங்களோட என்ன சந்தேகம் இருந்தாலும் முதல்ல வந்து கேட்டுக்கிட்டது வந்து ஒரு தெளிவு கிடைச்சதுங்க. எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த சூழல் ஏற்கனவே நம்ம அனுபவமா போயிட்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் வந்து அதுல நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இதோட ஒருங்கிணைப்பு இதுல கலந்துகிட்ட அன்பர்கள் அனைவருமே சிறப்பா அதுல இருந்து அந்த 3 நாள் நிகழ்வு உட்கார்ந்து கவனிச்சு எல்லாமே குறிப்பெடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு அந்த ஒற்றுமையா இருந்தது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அது இல்லாத அந்த உணவு முறைகளை எல்லாம் நல்லா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த 3 நாள் நிகழ்வு வந்து நல்லா சிறப்பா முடிஞ்சிருக்கு. வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்ததாக ரவிசுந்தர் ஐயா சொல்லுங்க. ஆன் பண்றீங்க சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க. நமஸ்காரம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி குரூப் மூலமாக காரைக்கால் ஃப்ரெண்ட்சிட்டி மூலமாக 2 ஆண்டுகளாக இந்த வெளி உலகத்திலே வந்து நாம் 3 நாள் தங்கி சென்ற ஆண்டு கொல்லிமலையிலே தங்கி சிறப்பாக செய்தோம். இந்த ஆண்டு சிவசேலத்திலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தும் நம்முடைய அன்பர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. நாம் காலச்சக்கரம் நடத்துறதுல ஒரு சிறப்பு என்னன்னாக்கா நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டாங்க. ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது கொஞ்சம் இதுதான் இருக்கும். அவங்க தான் சொல்லணும் அதை. ஏன்னா ரோட்டரி நண்பர்களை விட வெளி நண்பர்கள் நிறையா கலந்துட்டாங்கன்னு தோன்றுது. நம்ம ரோட்டரி சபை நடத்துகிறோம், ரோட்டரி நண்பர்கள் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம தான் அதை வந்து செய்கிறோம். அது நம்ம பூனேட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 3 நாள் மட்டும் வராங்க, அப்புறம் வர்றதே கிடையாது. அதுமாரி இருக்காங்க. நம்ம நிறையா செய்கிறோம். அருமையாக இருந்தது இந்த 3 நாள் சிவசைலம் நிகழ்ச்சி. ரொம்ப பிரமாதம். இந்த வயிறு நான் வீட்டிலலாம் சாப்பிட்டா ஒரு வயிற்று இருக்கும். சாப்பிட்ட ஒரு வயிற்று இருக்கும். அந்த வயிற்றே இல்லை பாருங்க. வயிற்றுல ஒரு வயிற்று இல்லாமல் இருந்தது. லேசாக இருந்தது உடம்பு. 3 நாள் நான் செல்லு ஆஃப் பண்ணி போட்டேன். யார் பொருளும் அட்டன் பண்ணுறது கிடையாது. செல்லு சுத்தமாக ஆஃப் பண்ணி போட்டேன். அது நல்லா இருந்தது. நம்ம 3 நாள் என்ன ஐயா காணுமே, எங்கே இருக்கீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 3 நாள் நான் பயிற்சியில் இருந்தேன். செல்லாம் அட்டன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு சிறப்பான பயிற்சி. நம்ம ஆசான்கள் எல்லாம் அருமை. நமக்கு கிடைச்ச ஆசான்கள் அருமை. அத்தனை பேருமே பெரிய சொத்து நமக்கு. ஏன்னா அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும்.
இந்த ஆசான்களுடைய சமாச்சாரம். எல்லாருமே அருமையான ஆசான்கள், நல்ல பயிற்சியாளர்கள். அது மாரி காளியப்பன் ஐயா வந்து அவ்வளோ வயசுக்கும் ஓடி ஆடி விளையாண்டு நம்ம கூட சிறப்பா செஞ்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய திரையில தான் கண்டுட்டு வந்த முகத்தை நேரடியா பார்த்தோம் சில பேரெல்லாம். காலச்சக்கரத்துல வர்றவங்கலாம் சில பேர் பார்த்தோம். காலச்சக்கரம் மேலும் வளர எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, நமஸ்காரம். நன்றி சார். அற்புதம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் போறோம், இது மாதிரி ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம், இது மாதிரி ஒரு வாழ்வியலுக்கு போகக்குள்ள எல்லாருமே சொல்லுவாங்க, செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, செல்ல எடுத்துட்டு வர்றாங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம அங்க வந்து முன்னெடுத்து வைக்கல. ஆனா அதையும் மீறி நீங்க உங்க அற்புதமா அந்த செல்ல முன்னாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அற்புதமா நீங்க நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம். உங்களுடைய அன்பான இந்த வாழ்த்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். பெருமாள் சொல்லுங்க ஐயா. சிவசேலம் என்ற 2.0 மூலமா அறிமுகப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்கள் இது மாதிரி ஒரு போல இடத்தை நீங்கள் மண்ணில் மெதித்து வந்தாலவே, அதாவது தீராத வியாதி இருந்தால் கூட அரும்புல் சாப்பிட்டீங்கன்னா வியாதி தீந்து போயிடும் என்று சொல்வார்கள் முன்னோர்கள். அதுபோல அந்த இடத்திலே வந்து ஆசான்களை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. உணவு எப்படி இருக்கு என்பதை விட ரூம் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது. உணவு வந்து இப்படிதான் சாப்பிடும் என்று அவர் சொல்லியிருந்தது மிக்க நன்றி. வயதானவர்கள் நம்ம 2.0 காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி மூலம் அறிமுகப்படுத்தியவர்களை விட மிக அதிகமாக வந்திருந்தார்கள். மிக அருமை. ஒவ்வொருத்தருடைய பேச்சாளர்களையும் திறமைகளையும் நன்றாக இருந்தது. 3வது நாளாக ஒரு சின்ன வருத்தம். ஏன் என்று கேட்டால், இது வாழை இலை குளியல் எங்க இருக்குன்னு கேட்டால் அங்க இருக்கு இங்க இருக்குங்கிறாங்க. ஸ்டீம் பாத் எங்க இருக்குன்னா இங்க இல்லை அங்க இருக்காங்க. அங்க ஜென்ஸுக்கு இங்கே ஜென்ஸுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் அது சரியில்லை. அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மிக சிறப்பா இருந்தது. என்னுடைய இந்த வயது முதிர்வு காரணமாக ஒரு சில குனிந்து செய்ய முடியாது அப்படிங்கிற தாண்டி செய்யணுங்கிற ஒரு எக்ஸசைஸை செய்யணும்னதுக்கு பட் டைம் கிடைக்கல. அதனால இதை விட மிக சிறப்பா நாம் ஜனவரி 27 நடந்தது மிக அருமையா இருந்தது என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அற்புதமான தகவல். உங்களுடைய குறைபாடுகள்ல அங்க ஒரு எப்படி சொல்லலாம், அதனால வந்து உங்களுடைய அந்த சிறு தவறுன்னு எடுத்துக்கிட்டா கூட அது அடுத்த நிகழ்வுல வந்து சரி செய்யப்படும். அது மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்து நிகழ்வதற்கு நிகழாமல் பார்த்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி ஐயா. அடுத்தது யார்? வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்தயா சிறப்பு. எல்லாரும் எல்லா ஆசான்களையும் இவங்களையும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. பெரிய பெரிய ஆசான்கள்லாம் நம்ம நேரடியா பார்த்தது ரொம்ப ஒரு எனர்ஜியா இருந்தது. இது இப்ப கேட்டா அப்போ எங்கன்னா வெளில போயிட்டு வந்தாலும் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். இது அப்படி இல்லவே இல்லை. நேற்றுக்கு வந்துச்சு, நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்தேன். சாப்பாடுல இருந்து எல்லாமே நல்லா கவனிச்சாங்க பார்த்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்தது வேற யார் கருத்துக்கா? சொல்லுங்கம்மா. உஷாராணி சொல்லுங்க. புதிய அனுபவத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. இது வரைக்கும் வந்து ஃபேமிலி ட்ரிப்பா தான் போயிருக்கோம். இப்ப வந்து காலச்சக்கரம் குடும்ப உறுப்பினர்களோட ட்ரிப்பு போன ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து போகும்போதே வந்து சென்னையில இருந்து நிறைய பேர், நம்ம கௌரி அம்மா அவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ், துளசிங்கம்மையா இவங்களோட சேர்ந்து நாங்க போனோம். அவங்களுடைய அனுபவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எல்லாம் வந்து இந்த வாழ்க்கை முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கவங்க. சோ அதுவுமே வந்து ரொம்பவே உற்சாகமா இருந்தது. எல்லாருமே இந்த லைன்ல இருக்கிறவங்க, இந்த காலச்சக்கரத்துல பயணிக்கிறவங்க எல்லாருமே இதை பின்பற்றிட்டு இருக்காங்க. கீழர் பாஸ்கரையா சொன்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம காலச்சக்கரம் விஷயங்களையும் பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொருத்தரும் பகிர்ந்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கே. சோ அங்கேயும் வந்து ஒரு இயற்கை சூழல், நமக்கு பள்ளி கல்லூரி கற்றுத்தராத ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்க கற்றுக் கொடுக்குறாங்க.
சோ அதுவே வந்து இதெல்லாம் நமக்கு ஏன் முன்னாடி சொல்லி கொடுக்கல, அத நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா எவ்வளவு நல்லா நோய் இல்லாம நம்ம வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு உண்மைகளை வந்து அங்க கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு இடம் அமைச்சு கொடுத்திருக்காங்க. சோ உண்மையாவே அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. கண்டிப்பா அதை கடைபிடிக்கணும். ஒரு சில நேரம் கடைபிடிக்கணும்னு நினைப்போம், அது செய்ய மாட்டோம். இது நம்ம நேரடியா நம்ம அந்த மண்புழு எல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பா அதை வந்து நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா அதை நான் கடைபிடிப்பேங்க ஐயா. இயற்கை உணவு வந்து ஒரு வேளை எடுத்துட்டு நம்மளால இருக்க முடியுமா அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். கண்டிப்பா அது தேங்காய் பழம் மட்டும் இல்லாம மற்ற பழங்களையும் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடும் போது அதை சாப்பிட்டு அவங்களோட ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, அவங்க பணிகளை செய்யறதுக்கு அது நல்லா இருக்கும், அந்த தெம்பு கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சோ எல்லாரும் ஆசான்களுமே வந்து ரொம்ப சிறப்பா அதாவது வழி நடத்துறாங்க அப்படின்றத சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப அக்கறையா ஒரு குடும்ப உறுப்பினர் போல அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணுங்க, செய்யுங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றத ரொம்பவே அக்கறையோட சொன்னாங்க. ரொம்ப நல்லா பழகுனாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் பழகும் போது ரொம்ப நல்லா நெருங்கி பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சோ ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. அது மாதிரி வெளியில எல்லாரோட ட்ரிப்பு போனது அது எல்லாமே வந்து ரொம்ப குடும்பத்தை கொஞ்சம் நினைக்கிறத கூட நம்ம தவிர்த்துக்கோ. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருடைய ஷெட்யூலுமே அப்படி ரொம்ப டைட்டா இருந்தது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருந்தோம். எதுவுமே யாரை பத்தியும் வீட்டை பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு கூட அங்க நேரம் இல்லாம இருந்தது. ஸோ ரொம்ப 3 நாட்களும் ரொம்ப சிறப்பா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளத்துடன். காலச்சக்கரம் குழுவிற்கு நன்றி. நன்றி நன்றிம்மா. உங்களுடைய அற்புதமான தகவல். குடும்பத்தை வந்து கொஞ்ச நேரம் தான் சொல்றீங்க, குடும்பத்தை மறந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியா இருந்திருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. அடுத்ததாக வணக்கம் ஐயா. என்னோட பேர் ஷாலினி. ஷாலினி. ஆமா, சொல்லுங்க. நான் 1 மந்த்க்கு முன்னாடி அகிலா மேம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் யோசனை, என்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு எப்படி வர முடியும் அப்படின்ட்டு. நான் அங்க வச்சு என் குழந்தைங்கள நான் யோசிக்க கூட செய்யல. என்னோட 2.25 வயசு குழந்தை லாஸ்ட்ல உள்ளவ. அவ என்கிட்டயே உட்கார்ந்திருப்பா. ஆனா என் பக்கத்துலயே வரல. அவ ரொம்ப சேஃப்டியாவும் எல்லா குழந்தைங்களும் நல்லா விளையாண்டுட்டும் இருந்தாங்க. ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்தோம். அத நாங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா குழந்தை எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, இது கூட எங்களுக்கு நாங்க கவனிக்கவும் முடியாது. அவங்க வந்து அத அவங்க வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி நல்லா எல்லாருமே ஏதோ கத்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு ஒரு இது. எல்லா குழந்தைங்க கூடயும் நல்லா கம்யூனிகேட் ஆகுனாங்க. அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வந்த பிறகும் குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அகிலாமாட்ட சொல்லும்போது அததான் சொன்னேன். எல்லாருமே ஒண்ணா நாங்க வந்து குழந்தைங்க எங்க பெரியவங்களுக்கு தெரியுமே தவிர குழந்தைங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பாண்ட் இல்ல. ஆனா அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்த பிறகும் குழந்தைங்க அத பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி பேசின அம்மா சொன்ன மாதிரிதான். என்னோட ஹஸ்பண்ட நான் விட்டுட்டு தான் வந்தேன். ஆனா நான் ஃபோன் பண்ணதே இல்ல. என் ஹஸ்பண்ட் தான் 2 நேரம் நைட்டு கால் பண்ணி சாப்பிட்டீங்களா வாங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு டைம் எங்க போனாலும் நான் அத பண்ணாம இருக்க மாட்டேன். ஆனா இந்த டைம் அத நான் பண்ணவே இல்ல. அ நல்லா இருந்துச்சு சார். வணக்கம். நன்றி நன்றிப்பா. அதாவது ஒன்னும் ஏன் பண்ண தோணலனாக்கா நம்ம இன்னொரு குடும்பத்தோட தான் இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்ததுனால நம்ம நிகழ்கால குடும்பத்தை வந்து கொஞ்சம் நினைச்சு பார்க்காம இருந்திருக்கீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நமக்கும் காலச்சக்கரமும் ஒரு குடும்பம் தான் அப்படிங்கிறத வந்து இந்த உங்களுடைய நினைவுகள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம், காலச்சக்கரம் வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறத சொல்லுவோம். அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களுடைய அன்பான கருத்திற்கு நன்றி நன்றிப்பா. இஸ்மாயில் சொல்லுங்க. இஸ்மாயில். அடுத்தது வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. 100% உங்களுடைய அர்ப்பணம் தான் எங்களை எல்லாத்தையும் இணைச்சிருக்கு ஐயா. உங்களுக்கு அர்ப்பணம் இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் அங்க வந்திருக்க முடியாது. அப்புறம் அந்த ஒவ்வொரு குருக்களும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தர்ஷனையாட்டு நாங்க ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு விருப்பம் ஐயா. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் ஆகி ஒரு விஷயத்திலையும் வந்து செய்துட்டு வராங்க. அதனால அந்த தர்ஷனம் கொடுத்தாதான் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு ஐயா. 3 கொல்லிமலையில வந்து ஒரு அனுபவம் கிடைச்சது, வானகத்துல ஒரு அனுபவம் கிடைச்சது, இப்ப சிவசேலத்துல வேறொரு அனுபவம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி.
விஜயலாமா என்னன்னா தொடர்ந்து நம்மளுடைய 3 நேரடி நிகழ்வுலையும் கலந்துக்கிறாங்க. ஊர் வந்து நாகர்கோவிலா இருந்தாலும் கொல்லிமலையிலையும் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி வானகத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பு வந்து இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து தொடர்ந்து நேரடி நிகழ்வுலையும் சரி, ஜூம் வாயிலாக நடக்கிற நிகழ்வுலையும் அவங்க தொடர்ந்து நமக்கு பயணிக்கிறாங்க. அவங்களோட கருத்துக்கள் அனைவருக்கும் ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும். நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக வாங்க. நேரடியா தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பதிவுகளை எல்லாரும் உடனே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா டைம் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஐயாவுக்கு ரெசெக்ஷன் இருக்கு. இஸ்மாயில் பேசுங்க. இஸ்மாயில் ஐயா நான் இஸ்மாயிலே சொல்லிட்டு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். காலைச்சர் உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இந்த நிகழ்ச்சி ரொம்ப 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 நல்லா இருக்குங்க ஐயா. ஒரு கடைசியில ஒரு சின்ன வருத்தம், இந்த வாழை இலை கோழியில கிடைக்காம போச்சுங்க. அது ஒரு வருத்தம் தாங்க. வேற ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, சிறப்பா, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நன்றி. நன்றி நன்றி ஐயா. வாழை இலை குளியல் ஒரு நமக்கு ஒரு அதான் எல்லாருக்குமே அங்க வந்து எங்க போகணுங்கிறது இடத்த அவங்க தீர்மானிக்காதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்லை. கரெக்ட், நீங்க எல்லாமே சொல்றது. அடுத்தது இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம பார்த்து. நன்றி நன்றி இஸ்மாயில். நன்றி. அடுத்தது ஐயா துளசிங்கம் ஐயா. வணக்கம் துளசிங்கம். காலச்சக்கர நிகழ்ச்சியில நாங்க கலந்துனது ரொம்ப மகிழ்ந்தோம் ஐயா. இந்த பழம்லாம் சாப்பிட்டது வந்து இன்பமா இருந்தது எனக்கு. காலையில நானும் யாரையும் பார்க்கல, கூட வந்தவங்களும் கூட பார்க்கல. நான் முன்னாடி போயிட்டு எனக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டது. அது விட்டுட்டு போய் சாப்பிடணுன்றது இல்லை, அந்த ஆர்வம் எங்களுக்கு. அந்த பழ உணவை சாப்பிடணும், அதை நான் அனுபவிக்கணும். அந்த ரூம் கொடுத்தா அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருந்தது அந்த ரூம் கொடுத்ததுக்கு. சில வாழை குளியல் அதெல்லாம் நான் கலந்துக்கல, இருந்தாலும் அதை மற்றவங்க பயன்பெற்றாங்க. அவங்களுடைய அனுபவம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது எல்லாமே. அந்த இயற்கை சூழ்நிலை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு நாங்க ஆசனமா போயிருக்கோம், இருந்தாலும் இந்த சூழ்நிலை எங்களுக்கு புதுசா அமைஞ்சது, நல்லா இருந்தது. அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா. ஐயா வந்து வரவுல சொன்னாங்க, ரொம்ப நான் ஒரு கஷ்டத்தோட தான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட அந்த இன்பமான அந்த சூழல் வந்து நமக்கு நல்ல ஒரு கதை ஏற்படும். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி ஐயா. மற்றவர்களும் தங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் ஐயா வணக்கம் ஐயா. வாங்க சித்தானந்தம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சிவசேனா நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. தங்களோட நான் 3 இடத்துலையும் நான் வந்து கொல்லிமலை, வானகம், சிவசேலம் மூன்றுக்கும் வந்து நீங்களே வந்து அழைத்து கொண்டு திரும்பி விட்டுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இனி நான் கவலைப்பட வேண்டாம், நீங்களே கொண்டு போய் கூப்பிட்டு வந்து விட்டுருக்கீங்க. அதனால வந்து வீட்டில் துணியவா அனுப்புவாங்க. அடுத்த முறை குடும்பத்தோட வர முயற்சிக்கிறேன் ஐயா. துளசிங்கம் ஐயா எல்லாருமே வந்து மிகவும் நல்லா நண்பராக இருந்தாங்க. எல்லா ஆசான்களும் நல்லா பழகினார்கள். முறை எல்லாம் மிகவும் சிறப்பு. குற்றாலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தது. நம்ம வந்து வெளியே குற்றாலம் எல்லா இடத்துக்கும் சென்று நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருந்து வந்தது எல்லாமே வந்து. அடுத்தது இயற்கை உணவே நோய் எதிர்க்கும் மருந்து அந்த ஒரு புத்தகத்தை வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த இன்னும் ஒரு 2 பக்கம் தான் அதை படிச்சிருக்கேன். இது எல்லாமே வாங்கி பயனடையலாம். அந்த வந்து நன்றி ஐயா, உங்களுடைய பணி நல்லா தொடரணும். நன்றி 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 நன்றி. அந்த நிகழ்வுகள் நமக்கு ஏற்படுத்திய அந்த வகுப்புகள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக் நான் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நமக்கு ஆசான்கள்லாம் வந்து வகுப்பு எடுத்திருக்காங்க. அதோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி பதிஞ்சுது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆழமான சிந்தனைகள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
சரி, ஓகே. இப்ப நிகழ்வுல வந்து நம்ம இலக்கியவாணன் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினரா கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்காங்க. ஐயாவும் நமக்கு வந்து அந்த சிவசைலம் வர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா அவங்க சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருந்ததுனால அந்த நேரத்துல நம்ம அந்த சிவசைலம் நேரடி வகுப்புல கலந்துக்க முடியல. எனவே இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் அக்குபஞ்சர் மற்றும் அதன் முறைகளும் நோய் திருக்கும் முறையும் அதன் சிறப்புகளை பற்றி விளக்கம் கொடுக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி மற்றவர்கள் வந்து எல்லாம் ரெடியா உங்களுடைய இந்த ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. நம்ம 6:30 மணிக்கு வந்து நம்ம அடுத்த ஐயா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேள்வி பதில் தான் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நன்றி. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் அக்குபஞ்சரின் அதன் அற்புதங்களும் பயன்கள் பற்றி எடுத்துரைப்பார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வகுப்புல வலிகளின் தன்மை என்கிற தலைப்பின் கீழ் எது மாதிரியான வலிகள் எந்தெந்த பஞ்சபூதத்தை குறிக்கிறது என்பதை பற்றி காணவிருக்கிறோம். முதல்ல நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் அப்படின்னு வரும்போது விண்ணென தெரிக்கும் வலிகள். அதாவது இப்போ ஒரு குளவி நம்மளை கொட்டிருச்சு அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்கும்னா விண்ணு விண்ணுன்னு இருக்கும். அப்போ அந்த விண்ணென தெரிக்கும் வலிகள் எப்போதெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த வலி வந்து நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வலி. நமக்கு ஒரு வலி ஏற்படுது, அந்த வலி விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கிறது அப்படின்னா அது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வலி. நில மூலகம் சார்ந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான வலியாக இருக்கும். அதாவது நமக்கு குறைவா தான் வலி இருக்கு, ஒரு அடிபட்டு இருக்கு அல்லது கை கால் வலி இருக்கு, குறைவான வலியா இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அது நில மூலகம் சார்ந்த வலி அப்படின்னு. ஒருவேளை இடம் விட்டு இடம் நகரக்கூடியதா இருக்கு. நம்ம காற்று மூலகத்தை பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். காற்று மூலகம் என்பது காற்று பஞ்சபூதம் என்பது ஒரே இடத்துல இருக்காது, நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட வலியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கும். காலையில கை வலிக்குது, மதியம் கால் வலிக்குது, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தா அந்த வலி வந்து காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட வலியாக நாம் கருதி கொள்ள வேண்டும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலி எப்படி இருக்கும் அப்படின்னா தீவிரமான வலியா இருக்கும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலி வந்து தீவிரமான வலி, அதாவது கடுமையா இருக்கும். நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி நமக்கு ஏற்படுது அப்படின்னா அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மர மூலகம் சம்பந்தப்பட்ட வலி எப்படி இருக்கும் அப்படின்னா எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கும். மர மூலகம் சம்பந்தப்பட்ட வலி எரிச்சல் ஊட்டக்கூடிய வலியாக இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல கை எரியுது அல்லது பாதம் எரியுது அப்படின்னா இதெல்லாம் மர மூலகம் சம்பந்தப்பட்ட வலி. இந்த வலிகளின் தன்மையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வலி விண்ணென தெரிக்கும் வலிகளாக இருக்கும். நில மூலகம் சம்பந்தப்பட்ட வலி மிதமான வலியாக இருக்கும். காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட வலி
இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலியாக இருக்கும். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட வலி தீவிரமான வலியாக இருக்கும். மர மூலகம் சம்பந்தப்பட்ட வலி எரிச்சல் ஊட்டக்கூடிய வலியாக இருக்கும். 5 மூலகத்தினுடைய வலியின் தன்மையை நாம பார்த்திருக்கிறோம். இப்ப இதற்கு முன்பு பார்த்த வகுப்புல இருந்து ஒரு சின்ன கேள்வியை இப்ப வச்சுக்கலாம். ஒரு நபருக்கு தசையில வலி ஏற்படுது. எந்த மாதிரி வலியா இருக்கு அப்படின்னா தீவிரமான கடுமையான வலியா இருக்கு. மீண்டும் சொல்கிறேன், தீவிரமான வலியா இருக்கு. தசையில வலி ஏற்படுது. தீவிரமான வலி என்பது எந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. முன்னாடி சிறப்பு. தசை என்பது எந்த பஞ்சபூதம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ எந்த 2 மூலகங்களை இணைச்சா நமக்கு தசையில ஏற்படக்கூடிய கடுமையான வலியை சரி செய்ய முடியும்? நீலம், மரம். அதாவது தசை என்பது நில மூலகம் சம்பந்தப்பட்டது. தீவிரமான வலி அப்படிங்கிறது வந்து நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. நீர், மரம். நீரையும் நிலத்தையும் இணைக்கும் போது நம்மால இதை சரி செய்ய முடியும். இப்போ ஒரு நபருக்கு மூக்கு பகுதியில அதிகமா எரிச்சல் ஏற்படுது. ஒரு நபருக்கு மூக்கு பகுதியில அதிகமா எரிச்சல் ஏற்படுது. மூக்கு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? காற்று. எரிச்சல் ஊட்டக்கூடிய வலி அப்படிங்கிறது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? மரம். அப்போ காற்றையும் மரத்தையும் இணைக்கும் போது நம்மால இதை சரி செய்ய முடியும். இந்த பஞ்சபூதங்களை இணைக்கணும்னா எப்படி இணைக்கிறது, அதுக்கு எப்படி புள்ளிகளை பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்ப்போம். இப்போதைக்கு 2 மூலகங்களை இணைக்கிறதுக்கான தத்துவம் என்ன அப்படிங்கறத மட்டும் இப்ப தெரிஞ்சு. இந்த வலிகளின் தன்மை இதுல யாருக்காச்சும் எதனா சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க. இல்ல, சதை வலி என்று சொல்லுகிறீர்களே, அந்த சதை வலியை போக்குறதுக்கு என்ன வழி இருக்கு? அதாவது இந்த 2 மூலகங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம தேர்வு செஞ்சு சிகிச்சை கொடுப்போம். ஐயா, புள்ளிகள் வரும்போது தெளிவா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அது இப்போதைக்கு எப்படி இணைக்கிறோங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏன்னா தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு புள்ளி அனுப்புறேன். ஓகே, நன்றிங்க. நடத்தப்படும் போது அந்த புள்ளிகளை சொல்லிக் கொடுக்கும் போது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இப்பவே சொன்னா குழப்பம் ஏற்பட்டுருங்க. ஓகே, நன்றி. அடுத்ததா பாதிக்கப்படும் உடல் பகுதிகள். அப்படின்னு வரும்போது நம்முடைய உடல்ல சில பகுதிகளில் பிரச்சனை வந்தா அது இந்த குறிப்பிட்ட மூலகம் அப்படிங்கிறத நம்மால உறுதிப்படுத்த முடியும். அந்த மாதிரியான பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்முடைய முழங்கை மூட்டுல ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலோ, மணிக்கட்டு பகுதியில ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலோ, கணுக்கால் பகுதியில ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலோ, கை விரல், கால் விரல் இவற்றின் மூட்டுகளில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டாலோ, இவை அனைத்துமே நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதிகள். அதாவது நம்முடைய கையில முழங்கை, மணிக்கட்டு, கை விரல்கள், கால்ல கணுக்கால், கால் விரல்கள், இந்த பகுதிகள் எல்லாமே நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி. இப்போ ஒரு சிலருக்கு முழங்கை மூட்டுல வலி இருக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கணுக்கால் வலி இருக்கும், இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வலி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரி,
அடுத்து நில மூலகம் அப்படின்னு வரும்போது இடுப்பு மற்றும் விலா பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவு வந்து நில மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு. இடுப்பு அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இடுப்பு வலி அதிகமா வரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நில மூலகம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, விலா பகுதி அப்படின்னா என்ன? நம்முடைய உடல்ல மார்பு கூடுன்னு சொல்லுவோம். அந்த மார்பு கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் விலா எலும்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய இதயத்தை சுற்றி நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மார்பு கூட்டை தான் நம்ம விலா பகுதி அப்படின்னு சொல்லுவோம். விலா பகுதி என்பது அந்த மார்பு கூட்டில் வரி வரியா இருக்கும். அப்போ நெஞ்சு எலும்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை விலா பகுதியாக நாம் கருதி கொள்ளலாம். விலா பகுதியில பிரச்சனை இருக்கு, நில மூலகம் சார்ந்த தொந்தரவு என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். உடைய இடுப்பு விலா பகுதி இந்த பகுதிகளில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா அது நில மூலகம் சார்ந்த தொந்தரவு என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து காற்று மூலகம். தோல், தோல்னா ஸ்கின் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஷோல்டர், இங்க வந்து தோல்னு கொடுத்திருக்கிறது நம்முடைய தோள்பட்டை பகுதி, அதாவது நம்முடைய ஷோல்டர் பகுதி. தோல், தோள்பட்டை, தோலுக்கும் தோள்பட்டைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது சந்தேகம் ஏற்படலாம். தோல் அப்படின்னா நம்முடைய ஷோல்டர் பகுதி. நான் இப்ப வீடியோ பார்க்கிறேன். அதாவது தோல் என்பது இந்த பகுதி, தோல் என்பது இந்த பகுதி, ஷோல்டர்னு சொல்லுவோம். தோள்பட்டை அப்படின்னா இந்த தோலுக்கு பின்னாடி ஒரு எலும்பு தெரியும், இந்த தோலுக்கு பின்னாடி ஒரு எலும்பு தெரியும், அது தோள்பட்டை. தோல் என்பது இந்த பகுதி, தோள்பட்டை என்பது இதுக்கு பின்னாடி பட்டையா ஒரு எலும்பு தெரியும். இந்த ரெண்டு பக்கமும் நம்மளால தொட்டு பார்க்க முடியும். தோல் பின்னாடி தோள்பட்டை, இந்த பகுதி வந்து தோள்பட்டை. அப்போ தோல், தோள்பட்டை இந்த பகுதிகளில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா அது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு. விலா எலும்பு என்பது இங்க இருக்கக்கூடிய எலும்பு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு வந்து விலா எலும்பு. இந்த மையக்கோடு, நெஞ்செலும்போட மையக்கோடு இருக்கு, இந்த மையக்கோட்டை சுத்தி இருக்கக்கூடிய எலும்பு வந்து விலா எலும்பாக கருதப்படுகிறது. காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது தோல், தோள்பட்டை, கூடுதலா புஜம். புஜம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம ஆம்ஸ்ன்னு காட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் புஜம். அடுத்ததா நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதிகள். நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா நம்முடைய கழுத்து பகுதியில ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. கழுத்து, பிடரி முதல் அடிமுதுகு தண்டு வரையிலான பகுதி, அதாவது நம்முடைய கழுத்து பின்தலையிலிருந்து அடிமுதுகு தண்டு வரை ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே, நமக்கு ஏற்படக்கூடிய முதுகு வலி வந்து நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு. அப்போ பின்னங்கழுத்துல இருந்து அடிமுதுகு தண்டு வரைக்கும் முதுகுல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பின்னந்தொடை, பின்னந்தொடையிலிருந்து பாதம் வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையுமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. அதாவது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய பின்பக்கம், நம்ம உடலுக்கு பின்பக்கம் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான தொந்தரவுகள் வந்து நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவாக இருக்கு. முழங்கால் மூட்டு வலி, முழங்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய தொந்தரவு எல்லாமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது.
இப்போ யாருக்காவது முழங்கால் மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்முடைய உடல்ல நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா மர மூலகம். மர மூலகம் எதை பராமரிக்கிறது அப்படின்னா தசை நார்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவு வந்து மர மூலகம் சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு டெண்டான் டியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு மர மூலகத்துக்கு நம்ம சிகிச்சை கொடுத்தா குணமாயிடும். மர மூலகம் சார்ந்த மற்ற பகுதி, அதாவது வேற என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னா மொத்தமா நமக்கு உடல் அசதி ஏற்படுது, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, உடல் அசதி ஏற்படுது அப்படின்னா அது மர மூலகம் சார்ந்தது. கை கால்கள்ல பொதுவா ஏற்படக்கூடிய வலி மர மூலகம் சார்ந்தது. சோர்வு, தலைவலி, இது மாதிரியான முதுகு அப்படிங்கிறது தவறா கொடுத்திருக்காங்க, அங்க முதுகு வராது மர மூலகம் சம்பந்தப்பட்டதுல. தலைவலி மற்றும் மற்ற வலிகள் இவை எல்லாமே மர மூலகம் சார்ந்த தொந்தரவு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நெருப்பு மூலகம் சார்ந்து பாதிக்கப்படும் பகுதிகள் என்னென்ன அப்படின்னா முழங்கை மூட்டு வலி, மணிக்கட்டு, கணுக்கால், கை விரல், கால் விரல் மூட்டுகளில் ஏற்படும் வலிகள். நில மூலகம் சார்ந்து பாதிக்கப்படும் பகுதி என்ன அப்படின்னா இடுப்பு மற்றும் விலா பகுதி. காற்று மூலகம் சார்ந்து பாதிக்கப்படும் பகுதி என்ன அப்படின்னா தோல், தோள்பட்டை, புஜம். நீர் மூலகம் சார்ந்து பாதிக்கப்படும் பகுதி என்ன அப்படின்னா கழுத்து, பிடரி முதல் அடிமுதுகு தண்டு வரையிலான முதுகு தண்டு பாதிப்பு, பின்னந்தொடை வழியாக பாதம் வரையிலான வலிகள், முழங்கால் மூட்டு வலி. அடுத்து மர மூலகம் சார்ந்து பாதிக்கப்படும் பகுதி என்ன அப்படின்னா தசை நார்களில் உடல் அசதி, கை கால்களில் வலி, சோர்வு, தலைவலி மற்றும் மற்ற வலிகள். இவை அனைத்துமே மர மூலகம் சார்ந்து பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். இப்போ ஒரு நபருக்கு பாத எரிச்சல் இருக்கு, பாதத்துல எரிச்சல் இருக்கு, எந்த 2 மூலகங்களை இணைத்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கலாம்? பாதத்தில் எரிச்சல். பாதம் என்பது எந்த மூலகம் சார்ந்த பகுதி? நீர். நீர். எரிச்சல் என்பது எந்த மூலகம் சார்ந்த வலி? மரம். மரம். அப்ப எந்த 2 மூலகங்களையும் இணைச்சு இங்க சிகிச்சை கொடுக்கலாங்க? நீர், மரம். மரம். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க. சரி, ஒரு நபருக்கு இப்ப கழுத்துல வலி ஏற்படுது, அடுத்து முதுகு வலியா மாறுது, கால் வலியா மாறுது. எந்த 2 மூலகங்களுக்கு அவருக்கு சிகிச்சை கொடுக்கலாம்? நீர், மரம். நீர் சரிங்க, நீர் வந்து சரி. ஏன்னா நீர், அதாவது கழுத்துல வலி ஏற்படுது, அது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. முதுகுல ஏற்படுது, நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. பின்னங்கால்ல வலி ஏற்படுது, நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. ஆனா மாறி மாறி வருது, இடம் விட்டு இடம் நகருது. இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலியை எப்படிங்க சொல்லலாம்? காற்றும் நீரும். சிறப்பு. அப்போ நம்முடைய உடல்ல என்னென்ன தொந்தரவுகள் ஏற்படுதோ அத எந்த 2 மூலகங்களை வச்சு நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம உடல்ல எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் அதை 2 மூலகங்களை இணைப்பதன் மூலம் நம்மால் சரி செய்ய முடியும். எப்படி அந்த 2 மூலகங்களை இணைக்கிறது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. இந்த தெளிவு நம்ம தொடர்ந்து இந்த அக்குபங்க்சர் சார்ந்து நோயறிதலை பழக்கத்துல வச்சிருக்கும் போது மட்டும்தான் ஒரு தெளிவு ஏற்படும். இப்போ இன்றைய வகுப்பு நடத்துறோம், இதுக்கான நோட்ஸ் எல்லாமே நம்ம காலை சக்கரம் குழுவிலே பதிவு செய்வோம். அந்த நோட்ஸை ஒரு முறை நீங்க பார்த்துட்டு நீங்க யார் யாரையெல்லாம் பாக்குறீங்களோ அந்த நபர் இந்த மூலகத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த 2 மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தொடர்ந்து திருப்புதல் செய்யணும். இதை போய் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. முக்கியமான விஷயம், அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. திடீர்னு பார்த்து உங்களுக்கு நிலமும் நீரும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்போ நம்ம யாருக்கு பாக்குறோமோ அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அக்குபங்க்சர் சார்ந்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்காது. நம்ம சிகிச்சை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுப்போம். நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், முழுமையான அக்குபங்க்சரை இன்னொரு நபருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா திடீர்னு உங்களுக்கு நீரும் பாதிக்கப்பட்டிருக்கு, நிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம பஞ்சபூத தத்துவத்தை பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. அப்போ நம்ம யாரையெல்லாம் பார்க்கிறோமோ
அவர்களை இந்த 10 கோட்பாடுகளை வைத்து நம்ம தொடர்பு படுத்தணும். இவங்களுக்கு இந்த மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த மூலகத்தை சரி செய்தால் இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களையும் இந்த மாதிரி வரிசைப்படுத்தலாம். அப்படி இப்போதைக்கு வரிசை மட்டும் படுத்தி வைங்க. அவங்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் வகுப்புல இருந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் வகுப்புல 10 கோட்பாடுகள் முடிக்கப்பட்டு புள்ளிகளுக்கு நம்ம போக போறோம். புள்ளிகளை எப்படி லொகேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம போக போறோம். புள்ளிகள் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இன்னும் ஆர்வம் கூடிடும். ஏன்னா அக்குபங்சர் புள்ளிகளை பார்க்க பார்க்க நம்ம அதுக்கு சிகிச்சையும் சேர்த்து கொடுக்க போறோம். சிகிச்சை கொடுக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உடல்ல ஏற்படுது அப்படிங்கிறத நீங்களே பதிவு செய்ய போறீங்க. சரி, இதுவரைக்கும் பார்த்த வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மிக்க நன்றி ஐயா. கொஞ்சம் ஃபோன் நம்பர் கொடுத்து நான் பாருங்க. உறுதியா. ஐயா, காலை சக்கரம் குழுவில் என்னுடைய எண் பதிவு செய்யறேங்க. நன்றி ஐயா. கேட்கலாம். இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கு நன்றி. அதே மாதிரி சிவசைலம் வகுப்பு, அதாவது அந்த பயிற்சி நாட்கள் என்பது முதல் முறையா சென்றவர்களுக்கு இயற்கை வாழ்வியல் குறித்த ஒரு ஆகப்பெரும் அறிமுகத்தை கொடுத்திருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இயற்கை வாழ்வியல் இருந்தவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கும். ஆக கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கலந்து கொள்ள முடியாதவர்கள், நான் உட்பட, உறுதியாக அடுத்த நிகழ்வில் கலந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றி. நன்றி சார். இன்றைய வேளையில் நமக்கு தொடர்ந்து அக்குபஞ்சர் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இன்று நமக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தையும் அக்குபஞ்சரில் ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகளின் உடல் சார்ந்து எப்படி இயங்குகிறது, அதனுடைய குறைபாடுகள் இருந்தால் எப்படி நமக்கு அந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றது போல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த புள்ளிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா இதோட ஆர்வங்கள் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு அக்குபஞ்சரோட பயன்பாடுகள் எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி இருக்கும். எனவே இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் நல்ல ஒரு புரியும் வண்ணம் நல்ல ஒரு விளக்கத்தையும் அளித்து சிறப்பித்த ஐயா அப்படின்னாலுக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த அக்குபஞ்சர் வகுப்பு மட்டும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு, ஏன்னா நம்ம இதை கத்துக்கக்கூடிய விஷயமே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு நமக்கு நேரடியா கிடைக்குதுன்னாக்கா அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நமக்கு இந்த தெளிவான வகுப்பலை எடுத்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இப்ப அவங்க நடத்தின வகுப்புல ஏதாவது சந்தேகங்கள் கேட்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு இது பண்ணல, பரவாயில்ல. இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட கேட்டுக்கலாம். ஐயா இருக்காங்க. இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இன்னைக்கு இப்போ எடுத்த அந்த அக்குபஞ்சர் வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஐயா நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சுங்க ஐயா. ஓ, ரொம்ப நன்றிமா. சூப்பர். நன்றி. நெருப்பு மூலகம் சார்ந்த வலி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நெருப்பு மூலகம் சார்ந்த வலி தீவிரமா இருக்கு. ஹலோ, நெருப்பு சார்ந்த வலி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி இலக்கிய ஒண்ணும் தெரிக்கும் வலிகளாக இருக்குங்கய்யா. இப்போ ஒரு குலவை நம்ம கொட்டிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல விண்ணுன்னு இருக்கும். தலை வலிக்கும் தலை விண்ணென தெரிக்கும் வலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. சிலர் தலைவலியே வித்தியாசமான மாடல்ல சொல்லுவாங்க. தலை பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பாரமா இருக்கு அப்படின்னா தீவிரமான வலி நீர் மூலகம். தலை ஒரு மாதிரி விண்ணுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விண்ணுன்னு இருக்கிறதுக்கு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா நெருப்பு மூலகத்துல பாதிப்பு இருக்கு. விண்ணென தெரிக்கும் வலிகள் நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட வலி. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் விண்ணென தெரிக்கும் வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத
இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம தைலம் பயன்படுத்துவோம். தலைவலிக்கு, கால் வலிக்கு, கை வலிக்கு தைலம் பயன்படுத்துவோம். அந்த தைலத்த தேவைக்கு அதிகமா பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அது எரிச்சல கொடுக்கும். சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த இடம் விண்ணு விண்ணுன்னு இருக்கும். அப்போ விண்ணு விண்ணுன்னு இருக்கக்கூடிய வலி வந்து நெருப்பு மூலகம் சம்மந்தப்பட்ட வலிங்கய்யா. ஹார்ட் பல்ஸ் மாதிரி விண்ணு விண்ணுன்னு அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதேதாங்கய்யா, அதேதான். தேங்க்யூ. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் நல்ல விளக்கத்தையும் அற்புதமாக ஒரு சிறப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நம்ம அந்த சிவசைலத்தோட நேரடி வகுப்போட ஃபீட்பேக் கேட்டுட்டு இருந்தோம். அனுபவ உரைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். பல பேர் நல்ல விதமான கருத்துக்கள் கூறிட்டு இருந்தீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக மற்றவர்களும் நிகழ்வுல வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்காம கொஞ்சம் குயிக்கா உங்களுடைய பதிவுகளை இட்டால் நன்றாக இருக்கும். நம்ம அங்க நடந்த நிகழ்ச்சிகள், அதனுடைய பயன்கள், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி கருத்துக்கள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். அதாவது நம்ம 2.0 உள்ளவங்கள மற்றவங்க லேடிஸ் நிறைய கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க யாருமே இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அகிலா மேடத்துக்கிட்டலாம் தனித்தனியா உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே என்னென்ன குறைபாடுகள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தனித்தனியா உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இயற்கை வந்து விவசாயத்தை வந்து விவசாயத்துல வந்து மருந்து அடிக்கிறாங்க, காய்கறிகள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா மற்றவங்க வந்து அவங்க வந்து மிக தெளிவாக விளக்கங்கள் கூறினாங்க. அதே மாதிரி இறைமனதன் ஐயா வந்து அவர் பேச்சு வந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து உட்காந்து வேணாலும் கேட்கலாம். ஏன்னா அவர் வந்து மிக ரொம்ப அவங்களுடைய ஆசிரமத்துல வந்து ரொம்ப பிஸி. ஆனா அதை விட்டுட்டு நம்ம கூட வந்து ஒரு 3 நாள் நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா, அது வந்து அவரு கூட அன்னைக்கு அந்த 3 நாள் இருக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்ல தெரியும் எனக்கு. ஆனா அதை பத்தி யாரும் எதுவும் பேச மாட்டாங்கிறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு சின்ன வருத்தம். மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இந்த குழந்தைகளை தன்னுடைய வீட்டுல வந்து வீட்டுக்காரை விட்டு வந்துட்டோம், குழந்தைகளை விட்டு வந்துட்டோம். ஆனா அங்க வந்து அவங்க வந்து இந்த குழந்தைகளை வந்து அதை பத்தி இறைமதன் ஐயாலும் தன்னுடைய குழந்தைகளை பத்தி கவலையே படல. அகிலா மேடம் என்னுடைய குழந்தை எங்க இருக்கான் அப்படின்னு கூட சொல்லல. ஏன்னா அது மாதிரி தனித்தனியா அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைகளுடைய சந்தோஷங்கள் வந்து மிக அருமை. அதுதான். அதே போல வயசானவர் ஒருத்தர் வந்து பாட்டு பாடி, அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, அந்த பாட்டு பாடி அத்தனை பேர்த்தையும் அந்த ரவுண்ட் அடிச்சு அந்த கிரவுண்ட் மேடையில வந்து இது பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தது. அந்த சந்தோஷங்கள் எல்லாம் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இயற்கை உணவுல வந்து பாயாசம் வந்து உடனே நொங்கு பாயாசம் அவங்க செஞ்சு காமிச்சாங்க. அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மிக அருமையா இருந்தது. நன்றிங்க ஐயா. பெருமாள் ஐயா சொல்லுங்க. அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு அனுபவங்களை நீங்க சிறப்பா சொல்லுங்க. அவ்வளவு அனுபவங்களை மிக நீங்களும் சிறப்பா இருந்தது. அதான் சொல்றேன் நான், மிக சிறப்பா இருந்தது. நானே பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. ஓகே. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா நம்ம வந்து முதல் அமர்வு வந்து மூவா அப்பன் ஐயா வந்து அமர்ந்தாங்க. அவங்க வந்து இயற்கை உணவு உண்ணும்போது குடல் சுத்தமடைகிறது, புளிப்பு ஏற்படுவதில்லை, செரிமானம் நன்கு நடைபெறுகிறது. அதனால் சமைக்காத உணவு, பழங்கள், காய்கறிகள், விதைகள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து மாரஞ்சி ஐயா வந்து சிரிப்பு யோகா மூலம் வந்து நோய் தீர்க்கும் மூச்சு பயிற்சி கொடுத்தார்கள். சர்க்கரை நோய்க்கெல்லாம் வந்து அவங்க நல்ல பயிற்சி கொடுத்தாங்க ஐயா. வந்து அந்த சிரிப்பு யோகா கொடுத்தாங்க. அவர்கள் அழைத்து வந்த அந்த நான் செய்தாங்க. அடுத்தது இறைமதன் ஐயா வந்து சிரிப்பு யோகா நடத்தினார்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் 2ஆம் நாள் நடந்த பேச்சில் வந்து அறிவு அற்றம் காக்கும் கருவி, நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அடுத்தது நம்ம வந்து அந்த ரூட் கிளாஸ் நாங்கள் வந்து மற்றவர்கள் மாறமாட்டவர்கள், அவர்கள் அப்படித்தான், நாம் தான் மாறிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அதை எல்லோரும் நம்ம எல்லோரும் பின்பற்ற வேண்டும் ஐயா.
அடுத்தது காளிப்பன் ஐயா வந்து சிறுவர்களுக்கான பாடல்கள் மூலமாக 3 பாடல்கள் செய்தார்கள். அவர்களுடைய காளிப்பன் ஐயாவுடைய இது உடன் கண்ணப்பன் ஐயா, பூங்குடி அம்மா, ஜெகநாத ஐயா, பாரதி அம்மா, அப்புறம் வந்து நல்லசிவம் ஐயா, இவங்கெல்லாம் வந்து பயிற்சி செஞ்சாங்க. மாணவர்களாக செய்து பயிற்சி செய்தார்கள். அங்கதான் ஐயா நான் பார்த்தேன், ஒரு ஆசிரியருடன் ஒரு சிறுவர் போல் அவர்களும் பயிற்சி செய்தார்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து வந்து முத்துமாரீஸ்வரி அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து அந்த வர்ம சிகிச்சை பற்றி எல்லாருக்கும் மிகவும் இனிமையாக வந்து அவங்க சொன்னாங்க. அவர்கள் இன்னும் நீண்ட நேரம் இன்னும் மற்ற விஷயங்களை பற்றி அவர்கள் பேசியிருக்கலாம். ரேகா சிவகுமார், அகிலா குணமாலன் அவரெல்லாம் வந்து அவங்களுடைய பணியில வந்து அந்த உணவுலாம் செய்கிற முறையை செய்து காட்டினார்கள். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் வந்து அந்த செய்யும்போது தான் அதனுடைய செய்முறை விளக்கம் நமக்கு நன்றாக புரியுமையா இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் காந்திமதி அடுத்து தாய்ச்சி பயிற்சி அடுத்த பாரதி தேவி அம்மா அவர்கள் வந்து நம் உடலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தால் மகிழ்ச்சி ஏற்படாது. அதற்காக தாய்ச்சி பயிற்சி செய்யும் போது நம் உடலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும், ஆக்சிஜன் உள்ளே வரும்போது நம் உடலில் மகிழ்ச்சி ஏற்படும் என்று கூறினார்கள் ஐயா. அடுத்து நம்ம காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து பிராண சிகிச்சை பற்றி ஒரு எளிமையான பயிற்சி கொடுத்தார்கள். நம் உடல் முழுக்க நினைத்து பார்க்கும்போது அந்தந்த இடத்தை நினைத்து பார்த்து நோய்கள் நீங்க வேண்டும் என்று நாம வந்து அந்த மூச்சு பயிற்சியோடு சேர்ந்து செய்யும்போது வெளியேறும் என்று கூறினார்கள். அந்த காரம் ஒரு முறை வந்து பயிற்சியை கொடுக்கலாம் ஐயா. அடுத்து ரமேஷ் மோகன் ஐயா வந்து இரவில் வந்து அவங்க நடத்தினாங்க. அவங்க வந்து ஒரு 3 பாயிண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. நேர்மறை சிந்தனையோட நம்ம வாழ்க்கையில முன்னேறினாக்கா வந்து நாம வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சி நம்ம செய்யலாம். முடியாதுன்னா நம்ம வந்து பின்தங்கியே நம்ம இருப்போம். நம்ம வாழ்க்கை முன்னேறினாக்கா நேர்மறை சிந்தனையோட அடுத்தடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த யானையை பத்தி சொல்லியிருந்தாங்க. யானைக்கரை எப்படி சாப்பிடுறது சாப்பிடலாம் கேட்டிருந்தாங்க. அது மிக சிறப்பா இருந்தது. அடுத்தது அம்மா வந்து இயற்கை விவசாயம் பண்ண வேண்டும். அவர் வந்து மிக சிறப்பாக எல்லாருமே கடைசி முத்தாய்ப்பாக வந்து எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்யுங்க, அதனுடைய சிறப்பு அதுதான். இங்க இருந்து நீங்க போகும்போது ஒரு திரும்பி பழைய வாழ்க்கை முறை இல்லாம நாம ஒரு முன்னேற்றம்னாக்க இயற்கையோட உணவு உண்ணுங்கள் அப்படின்ற அவர்கள் சொன்னாங்க ஐயா. அடுத்து அலமேலு மங்கையம்மா வந்து உடல் வலிக்கு வந்து கொத்தரங்காய் சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஐயா. அடுத்தது எல்லா காய்கறியும் பற்றி அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க. மேலும் அவர்கள் ஒவ்வொரு வாரம் வந்து பேசுவாங்க. அதை நம்ம பின்பற்றி நடத்துவோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி 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 சித்தானந்தம் ஐயா. சிறப்பு. அவருடைய அற்புதமான அந்த விளக்கத்தை வந்து தெளிவா அந்த காலச்சக்கரம் வந்து எப்படி நேரடி நடத்துறோமோ அது மாதிரி அனைவருடைய அந்த டைட்டில் தொகுப்பு வந்து சிறப்பா கொடுத்தீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள்? நிறைய பேர் இருக்கீங்க என்ன கருத்துக்கள் சொல்றதுக்கு. இன்று உங்களுக்கு உண்டான நேரம். சிவசேலம் நேரடி நிகழ்வுல கலந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. எல்லா ப்ரோக்ராமுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே எல்லா ஆசான்களுக்கும் எல்லா பேச்சாளர்களுக்கும் மிக்க நன்றி. இப்பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்து. நன்றி. நன்றி ஐயா. நன்றி நன்றி அம்மா. அற்புதம், சந்தோஷம், வாழ்த்துக்கள். சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா. வாய்ப்பு கிடைச்சது. குழந்தைங்கள 3 நாளும் அவங்க எங்ககிட்ட இல்ல, 3 நாள் அந்த தாமரை கண்ணன் ஐயா கூட போய் நல்லா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்து 3 நாள் வீட்டு நினைப்பே இல்ல, எந்த டென்ஷனுமே இல்ல.
அற்புதவல்லி அம்மா சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, கொஞ்சம் வேற இடத்துல இருந்து பேசலாம். வாய்ஸ் வரலம்மா, நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமா. டவர் இருக்கிற இடத்துல வெளியில வந்து ஆமா பேசுங்க. வெளியில வந்து பேசுங்க அற்புதவல்லி அம்மா. வேற யாராவது தங்களுடைய கருத்துக்கள்? ஹலோ சாரி வச்சுட்டு ஓடியாட்டேன். சொல்லுங்கம்மா, அற்புதவல்லி அம்மா சொல்லுங்க. பேசுங்க. கட் பண்ணிடலாம். அற்புதவல்லி பேசுங்க. கேக்குதா சார் நான் பேசுறது? பேசுங்க. அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாம தான் சார் நான் வந்தேன். ஆனா என்னோட உடம்பு இப்ப 3 நாள் இயற்கை உணவு எடுத்த உடனே நல்லா கியூர் ஆயிடுச்சு. குழந்தைகள் எல்லாம் நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் குழந்தைகளை கூட்டிட்டு தான் போவேன். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா நிகழ்வுக்கு போனாலும் அவங்கள கூட்டிட்டு தான் போனேன். லாஸ்ட் இயர் வந்து நான் அகிலாம்மா வீட்டுக்கு போகும்போது கூட அவங்களையும் அழைச்சிட்டு தான் போனேன். அது அகிலாம்மா வர்றாங்கன்னு சொன்ன உடனே அவங்க உடனே சொல்லிட்டாங்க நீங்க புக் பண்ணிருங்க அப்படின்னு. அது எங்க இடத்துல எங்க ஊர் பக்கத்துல அப்படிங்கும்போது கண்டிப்பா எனக்கு கலந்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு வந்திருந்தாங்க. அத்தனை பேருக்கு தனியும் ஒவ்வொரு சில விஷயங்களை நம்ம வந்து கத்துக்க ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி. அதுவும் போக அந்த நிறைய இயற்கை உணவு அவங்க வந்து டெடிகேட்டிங்கா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து இப்ப வாழையில குளியல் மண் குளியல் எடுத்துக்கிட்டோம் நாங்க. ஆனா எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ண அந்த அம்மா எல்லாருமே அந்த டெடிகேட்டிங்கா பண்ணாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து. ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி அம்மா, சிறப்பு. நீங்க ஒரு குழுவா வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் வந்தோன்னே என்னன்னு தெரியலன்னு தான் கேட்டேன். அப்புறம் அடுத்தது அகிலாம்மாவோட வந்திருக்கோன்னு சொன்னீங்க. நன்றி. அதாவது பக்கத்துல உங்க ஊரும் பக்கத்துல தான் இருக்குன்னு பரவாயில்ல. எல்லாருமே ஒரு குழுவா கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்கள் உங்க ஃபேமிலில இருந்து உங்க குழுவாவும் இணைந்து வந்தது இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமை தான். உங்களுடைய இந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு உடல் பிரச்சனையோட தான் வந்தேன். அந்த 3 நாள்லயே எனக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். சந்தோஷம். அடுத்ததாக யார் சொல்றீங்க? வேறு யாராவது? கண்ணப்பனையா, நீங்க கூட சொல்லலாமே. கண்ணப்பனையா, ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். தம்பி அண்ணனு தம்பி ஒரே நேரத்துல நல்லசுவம் சொல்லுங்க. நல்லசுவம் இல்ல நீங்க சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். என்ன சொல்றது, வந்திருக்கிறவங்க எல்லாரும் திருப்தியா இருந்தாங்க. ஆனா ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்களோ அல்லது ஒரு டான்ஸ் பிராக்டிஸோ அல்லது ஒரு பாடகருக்கோ, அந்த பாடகருக்கும் அந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு தான் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அதுபோல இந்த நிகழ்வை நான் அப்படிதான் பார்க்கிறேன். அது மற்றவங்கள விட வந்து நமக்கு அது உணர்த்துச்சு. அதனால வரக்கூடிய காலகட்டங்கள்ல இனிமேல் அடுத்து நடக்கக்கூடியதுல நம்ம மேலும் இந்த வாழை இலை குளியல் கூட வந்து சொல்லியிருந்தாங்க, குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி மேலும் பல்வேறு விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்கும் பொழுது வந்திருக்கிறவங்களுக்கு அது நிறைவு.
ஒரு பாட்டை கேட்கறவங்களுக்கோ, ஒரு நாட்டியம் ஆடுவங்களுக்கோ, ஆஹ் பாக்குறத வந்து அது நுட்பமா பாக்குறவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம இருக்கக்கூடிய கல்வி வந்து இருக்கிறதுலயே உலகத்திலேயே உயர்வான கல்வி அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட கல்வி. புலவர் ராமகிருஷ்ண ஐயாவால அவருடைய குருநாதர் பாண்டுரங்கனால உருவாக்கப்பட்ட கல்விக்காக தான் நம்ம அந்த இடத்த வந்து தேர்வு பண்ணோம். அப்படி ஒரு புண்ணியமான இடம். அந்த இடத்துல தான் ஆயிரக்கணக்கான நபர்கள், லட்சக்கணக்கான நபர்கள் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்கள் உருவாக்கி வந்த இடம். அதனால வந்திருக்கிறவங்களுக்குள்ள வந்து அந்த கல்வி உள்ள போகும் அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி இருக்கு. மேலும் எங்களைப் போல ஒரு சாதாரணமான நபர்கள் நாங்க உயர்ந்திருக்கிறோம். அதுபோல நூற்றுக்கணக்கான நபர்கள் வளருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால நேரத்தை ஒதுக்கி நம்முடைய அழைப்பை ஏற்று வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்தை விட ஒரு பெண்மணியாக இருந்துகிட்டு இந்த குழுல வந்து ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பெண்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்தாங்க. அப்படி ஆணி அடிச்ச மாதிரியான கருத்துக்கள். அது முத்து மாரி அம்மாவா இருந்தாலும் சரி, குணாளன் அகிலா அம்மாவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி ஒரு நண்பர் சொன்னாரு. இந்த அகிலம்மா அடிச்சாங்க பாரு, 2 பக்கம் வலி தாங்க முடியாத அளவுக்கு இயற்கையை நம்ம எவ்வளவு தூரம் விலகி நிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு, ஒரு பாராட்டு கடிதமாவது எழுதணும், அல்லது வாட்ஸ்அப்லயாவதும் போடணும் அப்படின்னுலாம் தகவல் சொன்னாங்க. உண்மையிலேயும் ரொம்ப மனநிறைவோட வந்தோம். ஒரு நூல்கள் எல்லாருமே வாங்குனாங்க. ரொம்ப முக்கியமானது அந்த நூல்கள் வந்து நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நூல்கள் வந்து அங்க கிடைச்சது. புலவர் ராமகிருஷ்ண ஐயாவுடைய நூல், அப்பனையாவுடைய நூல். அப்பனையாவை பத்தி எல்லாம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்பனையா 84 வயதுல அவர் வந்து பகல்ல படுக்கவே மாட்டார். நடந்தாருன்னா கொல்லிமலையில நடந்தாரு. போன முறை வந்திருந்தாரு. எனக்கு முன்னாடி நடந்து ஓடுறாரு. அப்போ அந்த அந்த நிகழ்வுல இருந்து தான் அவரை நம்ம வந்து உற்று நோக்குறோம். எப்படி இவர்னால இப்படி நடக்க முடியுது? இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்படின்னா, காரணம் வந்து அந்த வேகா உணவு, சாகா உணவுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணவு வந்து அவரு பின்பற்றிக்கிட்டு வர்றாரு. அதிலிருந்து நம்மளும் வந்து ஒரு வேளை 2 வேளை வந்து நம்ம அந்த தேங்காய், வாழைப்பழத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆணித்தரமா உள்வாங்க வேண்டியது இருக்கு. ஏதோ 3 நாள் செலவிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம, அந்த தீ அப்படின்னு சொல்லுவாரு பாரதி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பொறி வச்சா அந்த பொறி வந்து காடே முழுக்க பரவி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு தீ தான் நம்ம இந்த இடத்துல மூட்டி இருக்கணும். அந்த தீ வந்து பரவலாக்கப்படணும், வெளிச்சம் கொடுக்கணும், பிரகாசம் அடையணும், ஒரு நிலவு போல வந்து மேலும் வந்து இது வளரணும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு, எல்லாத்துக்கும் மேல இந்த சிரத்தை எடுத்து தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சொல்றது ஒரு விளையாட்டு அவருக்கு துணை செய்துன்னு நினைக்கிறேன். அப்படி குணபாலன் ஐயாவாகட்டும், மற்றவங்களும் இணைஞ்சு செஞ்சிருக்கோம். அதோட நாங்க நண்பர்கள் 3 பேரும் அந்த இடத்துல வளர்ந்தோம். 3 பேரும் ஒரு 3 நாள் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு. பல ஆண்டுகளா நாங்க போகவே இல்லை. ஒரு 6-7 ஆண்டுகள் ஆச்சு அங்க போய். மீண்டும் அந்த 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு இரையாற்றல் கூட்டி வச்சது. அதனால மீண்டும் சேர்ந்து பயணிப்போம். தொடரட்டும் நல்வாழ்வு. வாழ்க வளமுடன். நண்பர் நலசும் ஏதோ கருத்து சொல்ல வர்றாரு, வரவேற்போம். சொல்லுங்க நலசும். சிறப்பா நல்ல ஒரு கணப்பனையா பொருட்களுக்கு நன்றி. சிறப்பா சொன்னீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய அந்த முயற்சி, அந்த சிவசைலம் நம்ம பயிற்சி அடுத்த நிகழ்வு நடத்தணும் கொல்லிமலையில முடிவு பண்ணது உங்களுடைய அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம நிறைவேற்றி கொடுத்துருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே இருந்து அந்த பெண்கள் அத்தனை நபர்கள் நேரடியா வந்து நமக்கு பயிற்சி கொடுத்த விதங்கள் மற்றும் வந்து கலந்துகிட்ட அதிக நபர்களும் பெண்களை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து சிறப்பா சொல்லி எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கீங்க. இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அனைவரும் தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு பயன்பெறுவார்கள், பங்கு பெறுவார்கள் என்று
நம்பிக்கையோடு உங்களுடைய அன்பான இந்த வாழ்த்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக அதாவது ஒரு பேருக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பண்பை ஏற்படுத்தக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாத்தான் இருந்தாலும் அந்த சிவத்துக்கே ஒரு நல்ல சிவமாக இருந்து கொண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எங்க இருக்காருன்னே தெரியாது, எந்த மூலையில இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அவரை தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்குமே. வந்து என்ன கண்ணப்பனை அவங்களா இருந்துட்டு அந்த வாழை இலை குழிகளுக்கு கூட எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. நான் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மெயின் காரணமே இவரை தான் சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்னா அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவரோட வேலைக்கு அதிகமா இருந்துச்சு அந்த இடத்துல. அதனால அந்த நேரம் வந்து ஒதுக்கிட்டு அங்க வந்து நமக்கு எடுத்து கொடுக்க முடியல. வேற ஒண்ணும் கிடையாது. அவரு செய்யக்கூடாத எல்லா விஷயத்தையும் பம்பரம் மாதிரி சுழண்டுகிட்டே நமக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அடுத்தும் காலச்சக்கரத்துல வர்றதுக்கு உண்டான பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாரு நமக்கு அப்படின்னு நினைக்கல சந்தோஷமா இருக்கு. அந்த ஒரு நல்ல சிவத்தை இந்த நேரத்தில் ஒரு நல்லுரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அட்மிட் பண்ணி வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது. நன்றி ஐயா, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரோட்டரி கிளப் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நிகழ்வு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. குணபாலன் ஐயாவுடைய இந்த முயற்சி, கண்ணப்பன் ஐயாவுடைய முயற்சி, ஜெகநாதன் ஐயாவுடைய அந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. நல்ல ஒரு வழிகாட்டுதல் தான். எதுவுமே வந்து நம்ம காதுல கேட்கறது, மற்றவங்க சொல்லி புரிஞ்சுக்கிறது, கண்ணால பாக்குறது, இப்படி நம்ம கருத்துக்களை எடுத்துக்கிறது வந்து நேர்ல போய் ஒரு இடத்துல இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. அது மாதிரி அந்த சிவசைல கேம்ப் வந்து நமக்கு ஒரு நல்லபடியா அமைஞ்சது. எங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் வேற பக்கம் தெரிஞ்சதுனாலும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்தது. கண்ணப்பன் ஐயா சொன்ன மாதிரி அந்த மனதுக்குள்ள ஒரு தீப்பொறி வந்து நாங்க ஒரு 18 ஆண்டுகள் போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த முதல் முறையா அந்த கேட்ட வகுப்பு வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு வரிகளும் எங்க குருநாதர் காளியப்பன் ஐயா கிட்ட கத்துக்கிட்டது, அப்பன் ஐயா கிட்ட கத்துக்கிட்டது, நல்வாள் ஐயா கிட்ட கத்துக்கிட்டது, அன்றைக்கு அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி முதல் வகுப்புல நாங்க கேட்ட கருத்துக்கள் இன்னும் அதை வச்சுதான் நாங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதன் மாதிரி இந்த வகுப்பு எல்லாத்துக்கும் ஒரு திருப்பு முனையா அமையும். நம்ம எதையுமே வந்து ஒரு முழு எந்த சந்தேகமும் இல்லாம ஒரு நேர்ல பார்த்து அறிஞ்சுக்கிட்டா தான் அது வந்து நம்ம மனசுக்குள்ள ஆழமா அந்த கருத்து பதிஞ்சு நாம நடைமுறைக்கு அதை எடுத்துட்டு போக முடியும். அதனால இந்த முகாம்ல வந்து சொல்ல போனா எந்த ஒரு யார்கிட்டயும் வந்து எந்த தொய்வும் இல்லாம, அதாவது ஒரு குறைகள் இல்லாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். யாரு எந்த குறைகளும் சொல்லாம இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு எல்லா சிறந்த மனிதர்களா இருந்ததுனாலதான் கரெக்ட். நீங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த வகுப்புக்கு அழைச்சிருந்தது எல்லாருமே மிக சிறப்பா உரையாற்றினாங்க. அதனால மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். யோகா பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சிக்கு மனதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும், காய்கறிகளை பத்தியும் நம்ம எல்லாமே சுட்டுக்காட்டி நாம கரெக்டா சொன்னோம். எல்லாரும் ஒவ்வொரு தலைப்பு எடுத்தது பண்ணது ரொம்ப மிகச்சிறப்பு. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த காலத்துக்கு வந்து கரெக்டான டைமுக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி பண்ணீங்க. அது நல்லா சக்சஸா போச்சு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சி நல்லா சக்சஸா போச்சு. இன்னும் வரும் காலங்கள்லயும் இந்த மாதிரி கேம்ப் வந்து மிக சிறப்பா இன்னும் சில கலை நிகழ்ச்சியோட நாம கொண்டுட்டு போற மாதிரி நம்ம தொகுத்து நல்லா பண்ணலாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா.
நன்றி நன்றி நன்றி. நல்ல சிவம் ஐயா, உங்களுடைய அன்பான கருத்திற்கு நன்றி. அடுத்தடுத்த பிளான் நம்ம பண்ணுவோம். அடுத்த இது வந்து எப்படி கொண்டு போகலாம், உங்களோட அனைவரோட கருத்துக்கள் வந்து நீங்க குழுவுல பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல, இல்ல போன் மூலியமா தெரியப்படுத்தினாலும் அதற்குண்டான செஷனை வந்து நம்ம அடுத்து ஏற்படுத்தலாம். இதுக்கு ஏன் நேரமின்மை, நம்ம வந்து எல்லாரும் கவனிச்சீங்கன்னா அதுல அதை நான் அடுத்து சொல்றேன். ஓகே. எல்லா ஆசான்களும் நமக்கு வந்து சிறப்பித்து கொடுத்தது பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. சிறப்பான இந்த நிகழ்வுல ஒரு நல்லுரையாற்றி சிறப்பித்த நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. நேரம் குறைவாக இருக்கிறது. உங்களுடைய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே தங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய பேர் இருக்கீங்க, பதிவிடலாமே. பெருமாளையா சொன்ன மாதிரி இல்ல, அந்த இன்னும் அந்த இன்பமான மயக்கத்திலே இருக்கீங்களா? சிதசைலத்தோட ஐயா வணக்கம். சொல்லுங்க. அப்படியே நம்ம இருக்கிற ஏற்கனவே சரி பேசிட்டு நம்ம விட்டுருந்தோங்க. சிறப்பாக அனைவரும் அவங்களோட வந்த அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல சிவம் ஐயா மற்றும் கண்ணப்பன் ஐயா மற்றும் அனைவருமே நாங்கள் பதிவு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம எல்லா நிகழ்வுமே சிறப்பு. எல்லா சொற்பொழிவாளர் குறிப்பாக நாம ஒருத்தரையே புகழவங்கள அகிலா அம்மாவோட வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் நான் ஒரு சிறப்பு பள்ளிக்கு போயிட்டு இருக்கிறேங்க. ஒரு சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு போயிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச அது முக்கியமான தகவல் என்னன்னா, அந்த சிறப்பு பள்ளி குழந்தைகளுக்கு வந்து தண்ணியிலேயே அவங்கள ரொம்ப நேரம் அவங்கள குளிக்க வச்சோம்னா கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கங்க, அந்த ஆட்டிசம் சார்ந்த நோய் அப்படியே சரியாகும்னு சொல்லி உறுதியா சொன்னாங்க. எனக்கு அந்த தகவல் வந்து ஏற்கனவே நம்ம இருந்தாலும் எனக்கு வந்து அது புதுசு. கண்டிப்பா நான் அந்த பள்ளியில நான் கண்டிப்பா அந்த நிர்வாகத்தை பேசி கண்டிப்பா அந்த மாதிரி சிகிச்சைகள்லாம் கொடுக்கறதுக்கு நான் கண்டிப்பா பேசுவேன். அது இல்லாத நம்ம இறைமேதான் ஐயா வந்து ரொம்ப வகுப்பு வந்து சிறப்பா இருந்தது. அந்த சிரிப்பு யோகா எல்லாம் ஏற்கனவே நம்ம ஐயாவோட வகுப்பு நம்ம நேரடியாக பார்த்துக்கிறோம். அந்த சிரிப்பு யோகா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாருமே ரொம்ப மகிழ்வா கொண்டாடினாங்க அந்த நிகழ்வு. அந்த வீடியோ கூட இருக்கு, மறுபடியும் பார்த்தாலும் அதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். அடுத்தது மாரணையா சிரிப்பு யோகா மூச்சு பயிற்சியில் இப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப புதுசா இருந்தது. எப்படி மூச்சு பயிற்சியில் அந்த கிரிய பயிற்சியில் நம்ம கொடுப்போம், வயிற்றுக்கு நம்ம ஆதிமுத்திரை வச்சு அப்படியே மூச்சு காத்தை அப்படியே முற்றிலுமா வெளியேற்றுவோம். அதுல எப்படி நாம கொண்டு போறாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அந்த பனை சார்ந்த விஷயங்கள் அகிலா அம்மா வந்து முதல்லயே டாக்டர் ஐயா வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அந்த பனைகள் எப்படி தயாரிக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றுமே வந்து காய்கறி மருத்துவம் ஏற்கனவே அவங்க வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா தொகுத்து வழங்கினாங்க. அது இல்லாத காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து நம்ம ரொம்பவே நெருக்கமா பழகினாங்க. ஆமா, ரொம்ப நேரம் இருந்தாங்க. கடைசியில் அவங்களோட அந்த நிகழ்வு வந்து ஒரு அம்மா அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்க. எங்களுக்கு பல மனப்பதட்டம் இருந்தது, பல்வேறு ஒவ்வொருத்தர்கிட்ட பேசாது இருந்தோம். அந்த மாதிரி ஐயா வந்து நான் அந்த பயிற்சியை நான் கேட்டுட்டு நான் எனக்கு குணமடைஞ்சு நேரடியாவே அந்த பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த நம்மளும் அதை செஞ்சு உணர முடிஞ்சதும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களோட ஆசிரியர்களாகட்டும் ரொம்ப அந்த ஐயா வந்து காளியப்பன் ஐயா நாங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதில் ரொம்ப மகிழ்வா வந்து அந்த செய்திகளை வந்து எங்களுக்கு புதுசு புதுசா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீண்ட காலமாக நாங்கள் பயணிச்சுட்டே இருக்கிறோம். வார வாரம் நாங்கள் சந்திப்போம். புது புது செய்திகளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு எங்கள் குழுவுக்கு வந்து தெரியும் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடறதுக்காக வந்து மற்றவங்கள சொல்லி நினச்சிக்க வேண்டாங்க. எல்லாருமே அவங்களோட குறிப்பாக அந்த முத்திமாரீஸ்வரி ஒவ்வொருமா நம்ம சம்பத்தையா கூட அதில் இருந்து அவங்க அந்த நான் கவனிச்சே அந்த மசாஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த முத்துமாரீஸ்வரி அம்மா. அது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து அவங்களோட தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து எல்லாம் உள்வாங்கிட்டாங்க. வந்திருந்த அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஒரு குடும்ப உறவுகளா வந்து அதை ஒன்று கூடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு சிலர் அந்த வாழை இலை குளியல் சொன்னாங்க. ஐயா வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க, யாருக்குன்னா பெருமாள் ஐயா, ஐயா பாருங்க, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுபவம் இருக்கு. இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும். ஆண்களுக்கு இப்படி மாத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சிருந்தாங்க, ரெண்டையும் ஒன்னா வச்சுட்டாங்க. அது ஒரு சின்ன குழப்பம். மற்றபடி அதை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க சொன்ன மாதிரி அது சரி பண்ணிக்கலாம். அடுத்த வகுப்புல வந்து நம்ம ஒவ்வொன்றா இந்த நிறை குறைகளை வந்து நம்ம எதா இருந்தாலும் நீங்க சொல்ல முடியலன்னா கூட அதை வந்து நீங்க டைப் பண்ணி சொன்னீங்கன்னா கூட அதை என்ன பண்ணிக்கலாம்னா வருங்காலங்கள் ஐயா சொன்ன மாதிரி அதை ஒவ்வொன்றையும் வந்து என்ன பண்ணிக்கலாங்கன்னா மேம்படுத்திக்கலாம்.
வந்திருந்த அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. குறிப்பாக ரோட்டரி சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு. ஏற்கனவே பல்வேறு நிகழ்வுகள் நடத்தியிருந்தால் நாங்கள் மகாபலிபுரம் போயிட்டு வந்தோம். அங்கேயுமே மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் அதுலேருந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பு நிறைய கற்றுக்கிட்டோம். அந்த சென்னை மகாபலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக ஒவ்வொன்றையும் கொண்டு போனாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்த தோய்வு ஒவ்வொரு கலைக்கும் அந்த இடைவெளி அதிகமாக இல்லாமல் டக்குன்னு வந்து அடுத்தடுத்த வகுப்புகளை மக்களுக்கு அந்த செய்தி கொடுக்கணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி சங்கம் அதில் சார்ந்த நண்பர்கள், குறிப்பாக அடுத்தது நம்ம ரமேஷ் மோகன் ஐயாவோட வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது. யானை, அடுத்தது அந்த அந்த பூச்சி பற்றி அந்த ஒவ்வொருத்தரும் தங்களை எப்படி மேம்படுத்திக்கணும் அதே சொன்னாங்க. அகிலாமா வந்து ஒவ்வொருத்தருமே அந்த நம் தோட்டத்தை வந்து வாங்கணுங்கிற அது எண்ணம் வந்து ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்கு இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூண்டி விட்டு அந்த இயற்கை விவசாயத்துக்கு நம்மளோட கண்டிப்பாக அவங்களோட ஒரு தோட்டமாவது கண்டிப்பாக இருந்து அடுத்த தடவை வரும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷங்களில் வந்து தாங்க வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொன்னாங்க. ரொம்ப சிறப்பு. யாரையும் நம்ம விடலை. நமக்கு அது அவங்க வகுப்பு நம்ம சொன்னா இருந்தாலும் நம்ம தவறாக நினச்சிக்க வேண்டாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா. சிறப்பு. நல்ல ஒரு எல்லாத்த பத்தியும் சிறப்பா நம்ம எடுத்து வச்சிங்க. ஒவ்வொரு செஷன்ல ஒவ்வொருத்தவங்க எடுத்த விதங்கள், அவங்களுடைய அணுகுமுறைகள், ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிட்ட நேரங்கள் எல்லாத்தையும் பத்தி சிறப்பா தொகுத்து சொன்னீங்க. நன்றி. அது மாதிரி தொடர்ந்து உங்களுடைய பயணங்களும் அங்க சிறப்பா இருந்தது அப்படின்னு நினைக்கல சந்தோஷமா இருக்கு. உங்களோட பயிற்சி முறைகள், உங்களுடைய அணுகுமுறைகள் எல்லாமே அனைவருக்கும் ஒரு அந்த குறிப்பா பாரதினா எங்க மனைவியின் காசு உள்ள பாரதேவி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாய்ச்சி பயிற்சி வந்து அந்த இன்னொரு அம்மா பிசியோதெரபிஸ்ட் சுமதி அம்மா வந்திருந்தாங்க. அவங்களோட மகன் வந்து நேச்சுரோபதி படிக்கிறாருங்க. 2வது வருஷம். இப்போ ஜூன் 21 உலக யோகா தினத்துக்கு முதல் நாள் தான் வந்து அவங்க பையன் ஃபோன் பண்ணி கேட்டாருங்களா, அந்த மாதிரி எனக்கு இந்த வருஷம் சூரிய நமஸ்காரமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த உலக யோகா தினத்துல. இந்த வருஷம் எங்க காலேஜ்ல நேச்சுரோபதி காலேஜ்ல சந்தர நமஸ்காரம் செய்ய சொல்றாங்க, எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்களா. அடுத்த காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்தர நமஸ்காரம் வந்து பாத்தீங்கன்னா பாரதேவி எடுத்தாங்க. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, நாம எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்களா சரி, ஏதோ தொடர்பு இருக்கு. பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலே அவங்க சொன்னாங்க. அது வாய்ப்பு இருந்திருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவா என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் நேரமின்மை காரணமா வந்து நேரடியா வந்து அவங்களோட அனுபவங்கள் மற்ற அனுபவங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. அவங்களும் சிறப்பா என்ன பண்ணாங்கன்னா வகுப்படுத்தாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா. எல்லாமே சிறப்பா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேரமின்மை தான் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. இதுவரையில் உங்களுடைய பங்களிப்பை சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய அனுபவங்களை சிறப்பா சொன்னீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம இந்த சிவசைலத்தை ஒரு முன் உதாரணமா நம்ம எடுத்து வச்ச அந்த பணி, அந்த பெரிய ஒரு செயல் வந்து இன்னைக்கு ஒரு வெற்றியா அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது வந்து இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்துல வேறு ஒரு வெற்றியும் நடக்க போகுது. அது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலச்சக்கரத்தோட வெற்றியை வந்து இப்ப நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது போன வருஷம் போட்ட அந்த விதை வந்து நமக்கு அந்த சிவசைலம்ங்கிற விதை இன்னைக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு மர்மா வளர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்க ஒரு சக்தியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கும். உண்மையிலுமே வந்து நேரமின்மை என்பதை விட சிவசைலம் சொன்னோன்னே எல்லா ஆசான்களும் நாங்க நேரடியா வர்றோம் அப்படிங்கறத வந்து மனப்பூர்வமா நம்ம ஒத்துக்கிட்டாங்க. நமக்கு இருக்கிறது 2.5 நாள். நம்ம ஆரம்பிக்கப்பட்ட நேரங்கள் இந்த 2.5 நாள்னு கூட சொன்னா இப்ப டைட் ஷெட்யூல்ல வச்சோம்னா 2 நாள் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது நம்ம காலையில ஒரு கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறதுக்கே 8-9 மணி ஆயிடுச்சு. அப்படி நாங்க வந்து காலைல 7 மணிக்கு காலையிலே 7 மணிக்கு ஆரம்பிக்கணுங்கிற ஷெட்யூல் வச்சிருந்தோம். அதுலயே ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு லேட்டு. அது மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில எத்தனை மணிக்கு நம்ம 8-9 மணிக்கு ஆரம்பிச்ச ஷெட்யூல் வந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் வந்து 1 மணிக்கு முடியிற வரைக்கும் எந்தவித ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு, அதாவது பிரேக் டைம்ங்கிறது தனியா விடுறதுதான், தொய்வு இல்லாம நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே அதை நேரடியா பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம ஷெட்யூல்ல வந்து கொண்டு போனோம். தூக்கம்ங்கிறது கூட டைம் வந்து குறைவா தான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தை வந்து நம்ம கரெக்டா டைப் பண்ணி தான் கொண்டு போனோம். முன்னாடியே இந்த பதிவுகளை வந்து யார் யார் பேசுறாங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க கூட, சில பேர் கேட்டிருந்தாங்க. சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து டைமிங் கொஞ்சம் மாறினதுனால சொல்லிட்டு அப்புறம் அந்த டைமிங்ல அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அந்த ஷெட்யூல்ல வந்து முன்னாடியே சொல்லல. ஆனா இத்தனை நபர்கள் கரெக்டான யாருக்கும் வந்து ஒரு ஆளு கூட நம்ம மிஸ் பண்ணாம அங்க சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு தான் சொல்லலாம். யாருக்குமே
ஒரு ஆளுக்கு கூட நம்ம மிஸ் பண்ணல. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 ஆசான்கள் வந்து நமக்கு வந்து அற்புதமா நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம வந்து அற்புதமா ஒவ்வொரு விஷயம் டைமை கொடுத்து அந்த நிகழ்வை வந்து நமக்கு சிறப்பித்து கொடுக்கறதுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து பண்ணாங்க. கண்ணப்பன் ஐயா, பூங்குடி அம்மா, ஜெகநாதன் ஐயா, பாரதி தேவி அம்மா, நல்லசிவம் ஐயா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து காய்கறி வித்யா அலமேலு மங்கை அம்மா, ரேகா சிவகுமார், அகிலா குணாலன், அகிலா மேடம், நம்ம இயற்கை மருத்துவம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாரஞ்சிலாம் நைட்டு எத்தனை நேரமா இருந்தாலும் நான் கிளாஸ் எடுத்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவருக்காக 3 டைம் வந்து நான் ஷெட்யூல்லே மாத்திருக்கிறோம் அன்னைக்கு. நான் 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னவர் அடுத்தது வந்துட்டு இருக்கேன் 6 மணிக்குன்னு சொன்னவர் 6 மணிக்கு சொல்றாரு. நான் இப்பதான் நான் வந்து தென்காசியில இருக்கேன்னு அடுத்தது சொல்றாரு. அது மாதிரி ஷெட்யூல்லே மாத்தி மாத்தி அவருக்கு நம்ம வச்சோன்னு வச்சுங்களேன். அது மாதிரி அடுத்து இறைமதன் ஐயா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்தி வெங்கட்ராமன் ஐயா, இவங்கெல்லாம் வந்து பயங்கர அவங்க வந்து ஒரு பயிற்சியாளர்கள். பயங்கர டைட் ஷெட்யூல்ல இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு 3 நாள் வந்து நம்மளோட இருந்துகிட்டு எந்தவித ஒரு சுணக்கமும் இல்லாம அற்புதமா கலந்துகிட்டு போறாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒரு 1/2 hour கிளாஸ் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்க கிளாஸ் இல்லாம அடுத்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறவங்க நேரடியா நம்மளோட வந்து 3 நாள் நம்மளோட இருந்து அந்த பிரபஞ்சம் வந்து அந்த பெரிய ஆற்றலை வந்து நம்மள்ட்ட கொடுத்துருக்கோட சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிறப்பிச்சாங்க. அது மாதிரி முத்துமாரேஸ்வரி மேடம் உங்க வருமத்தை பத்தி நமக்கு சிறப்பா வகுப்படுத்தாங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அற்புதமான வகுப்படுத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்க வந்து நேரடியா நம்ம வந்து மண் குளியல், வாழை இலை குளியல், அந்த எண்ணெய் குளியல் மட்டும் நமக்கு அந்த அருவிக்கு போனதுனால குற்றால அருவிக்கு போனதுனால நம்மளால அது எடுத்துக்க முடியல. அதனால அது ஒரு அருவி குளியலா நமக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி 3 செஷனும் வந்து எல்லாருமே அனுபவிச்சு செஞ்சாங்க. அந்த டைமிங் தான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது ஒழிய அந்த வாழை இலை குளியல் வந்து எல்லாருமே எடுத்துட்டாங்க. அந்த ஸ்டீம் பாத்தும் அது மாதிரி எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே திருப்தியா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களோட வந்த நபர்கள் கூட நாள் வந்துட்டு ஏதோ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டேனா, என்ன இது நமக்கு போர் அடிக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த குளியல் முறை வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்ன செய்ய போறோமே தெரியல. ஊருக்கு எப்படா போறது? சேர்ந்துலாம் வந்துட்டோம். அப்படி இந்த எண்ணத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து இந்த குளியல் அப்படின்னு போகக்குள்ள அவர் பார்த்தாக்க அவருக்கு வந்து பெரிய மன திருப்தியா இருந்துச்சு. அடுத்தடுத்து எனக்கு நான் என்ன நடக்குங்கிற ஒரு ஆர்வத்த தூண்டுனுச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏற்படுத்தினாரு, சொன்னாரு. அதே மாதிரி வந்து இப்ப அதாவது இந்த நிகழ்வு பார்க்காதவங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு ஒரு புதுமையா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு பிரமைய இது எப்படின்னா போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். என்னடா நம்ம தெரியாம வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. அந்த நிகழ்வு வந்து நேரடியா ஒண்ணொண்ணு நம்ம அந்த செய்கைகளையும் ஒரு ஒரு பயிற்சியும் ஒரு ஒரு நிகழ்வையும் பார்க்கக்குள்ள அவருக்கு அவ்வளவு ஆர்வத்தை தூண்டிட்டு இன்னும் 2 நாள் நம்ம இங்க இருக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னால கடைசியில ஏன்டா நம்ம இந்த இடத்த விட்டு வர்றோம், இந்த திருப்பி இங்க அந்த இடத்துல எப்ப வருவோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருந்துச்சு. உண்மையிலுமே 3 நாள் நானும் அது மாதிரி ஃபேமிலியில எங்கேயுமே நான் பேசல. எல்லாமே கவனிச்சேன், எல்லாமே செஞ்சேன் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். அதாவது எப்படின்னா சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னார். இது எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு இது. இத பத்தி எனக்கு சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்ல அப்படிங்கிறத வந்து அவரு அற்புதமா சொன்னார்ன்னு வச்சுக்கங்களேன். அது மாதிரி ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எடுத்த ஆசான்கள் எல்லாருக்கும் வந்து நம்ம இந்த நேரத்துல வந்து ரொம்ப நன்றிய சொல்றோம். எல்லாருக்குமே அப்பனையா வந்து பாத்தீங்கன்னா, நமக்காக 3 நாள் வந்திருக்காங்க. கூப்பிட்டோனே நமக்கு முதல் நாளே வந்து அங்க தங்கி இருந்து நம்ம செஷன் எடுக்கிறது. அவங்கலாம் வந்து 1 மணி நேரம் எடுக்க சொல்றோமாங்கிறது எனக்கே கஷ்டமா இருக்கு. 1 நாள் எடுக்க வேண்டிய ஆட்கள் வந்து 1 மணி நேரம் எடுக்கிறது வந்து ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அது மாரி எங்க ஆட்கள்லாம் வந்து நமக்கு அவங்களுடைய கல்வி முறைகள், அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து 1 நாள் இல்ல, 1 வாரம் இல்ல, அவ்வளவு விஷயங்கள் அவங்கள்ட்ட தேங்கி கிடக்குது. அத நம்ம எப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போறோம்னு தெரியல. ஆனா வந்து எல்லாமே நமக்கு அங்க கிடைச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னுதாரணம் தான். ஒரு ட்ரையல் தான் அப்படின்னு சொல்லலாம். எனவே வந்து நமக்கு அற்புதமா எல்லாருமே வடிவமைச்சு குடுத்தாங்க. அந்த அப்பனையா வந்து அவங்களுடைய அந்த ஒவ்வொரு அ செய்திகளும் நம்ம வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கணும் கண்டிப்பா நாங்க நினைக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னோனே அதாவது இப்ப அந்த குரூப்புக்கு வந்து இப்ப நல்லசிவமையா, கண்ணப்பனையா, ஜெகநாதனையா அங்க எப்பொழுதும் பயிற்சிகள் குடுத்திருந்தாலும், இந்த நம்ம நடத்துற அந்த காலச்சக்கரத்த வந்து அங்க நடத்தப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னோனே, அந்த நல்வாழ்வு ஐயா வந்து நமக்காக அ எப்படி அந்த ஒரு யாருமே இது மாரி செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க ஒரு ஓனர்ன்னு வச்சுக்கங்களேன். பம்பரம் மாரி தான். எந்த இடத்துல எப்ப நிக்கிறாங்கன்னே தெரியாது. ஆமா, இங்க தான் நின்னுட்டு இருப்பாங்கன்னு நெனப்பான். அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க நிப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. இது மாரி அந்த ஒரு 3 நாளா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ பாத்தீங்கன்னா, ரொம்ப அதாவது பம்பரம்னு சொல்லலாம். பம்பரத்த விட அதிகமான்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனாக்கா. அந்த அளவுக்கு அதான் அந்த இந்த இத
பூமியை வந்து ஒரு கோள் வந்து ஒரு நாள்லயே சுத்தி வரும் இல்ல, அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தி வரும்ல, அது மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா வந்து செஞ்சாங்கன்னா அது யாருக்காகன்னா நமக்காக தான். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட நமக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இவங்களை நல்ல விதமா உபசரிச்சு நல்ல விதமா நம்ம அனுப்பணுங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணத்தோட நமக்கு செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப நம்ம வந்து நன்றியை சொல்லணும். உண்மையிலுமே நன்றியை சொல்லணும். அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கலந்துகிட்ட உங்களுடைய அந்த எல்லாருடைய சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அங்க எல்லாரோட எண்ணங்களும் வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ல இருந்ததுனால நமக்கும் வந்து கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பா கிடைச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஹ் பயிற்சி முறைகள் வந்து எல்லாருக்கும் வந்து அங்க வந்து எப்படின்னா ஃபுல்லா வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியலனாலும் ஓரளவு நம்ம என்ன சொல்ல வர்றோம், அடுத்த சப்ஜெக்ட் என்ன நமக்கு இந்த காலச்சக்கரத்துல நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முன்னோட்டத்தை வந்து நம்ம சிறப்பா கொடுத்துருக்குறோம். அதனால வந்து நீங்க எல்லாருமே பயன்படுத்திங்க. என்னன்னாக்கா நான் அங்க எல்லாருமே சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா குழுல காலச்சக்கரம் குழுல இணைஞ்சிருங்க, காலச்சக்கரம் குழுல இணைஞ்சிருங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. இப்ப இறைமதனையா இருக்கட்டும், அகிலாமாவா இருக்கட்டும், எல்லாருமே சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன், சரி நம்ம போய் அடுத்த காலச்சக்கரத்தை ஆன் பண்ணோம்னாக்கா 100 தாண்ட போகுது. பரவாயில்ல நமக்கு ஒரு பரவாயில்லனாக்கா அந்த 100 தாண்டுங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் எங்கள்கிட்ட ஓடிட்டு இருக்கு இன்னமும். அதை தாண்ட போகுது அப்படின்னு நினைச்சிட்டீங்க வந்து ஆன் பண்ணி பார்த்தாக்கா அதே 33 தான் நிக்குது. அதாவது நிறைய நபர்கள் வந்திருக்கீங்க, புதுசாவும் வந்திருக்கீங்க, சந்தோஷம். ஆனா பழைய நபர்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. நீங்க வந்து அனுபவங்கிறதுனால பழைய நபர்கள் நம்ம போகாம என்னத்த போய் அனுபவத்தை சொல்ல போறோம் அப்படிங்கிறதுக்கு வராம இருந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. பரவாயில்ல. நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஒரு இன்பமான சூழலை ஏற்படுத்தி நல்ல ஒரு நிகழ்வாக நம்ம இந்த சிவசேலத்தில் நேரடி நிகழ்வை சிறப்பித்து கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய அனைத்து நண்பர்களுடைய அந்த அனுபவ உரைகளும் ரொம்ப எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் நல்லா சிறப்பா இருந்துச்சு. குறைகள் என்பது இல்லைங்கிறத வந்து எல்லாருமே தெரியப்படுத்திருக்கீங்க. அது ஒரு சின்ன வாழை இலைங்கிறது அது வந்து அந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு டைமிங் இதுதான் அது. வேற ஒண்ணும் எல்லாருமே வந்து நிறைவா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலுமே மனசு திருப்தியா இருக்குது. நாங்க போட்ட அந்த எஃபர்ட் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓ! நம்ம கரெக்டா தான் செய்யறோம். என்னத்தான் பண்ணி எங்க மூட்ல நாங்க செஞ்சாலும் அத வந்து நம்ம செய்யக்குள்ளதான் அதுக்கு ரிசல்ட் தெரிய வரும். நீங்க சொல்லக்குள்ளதான் அது ரிசல்ட் தெரிய வரும். ஏன்னா நாங்க வந்து எப்பொழுதும் செய்யக்குள்ள நல்லது செய்யறோம், நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு கெட்டதாவே செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அது வந்து கெட்டதா நல்லதாங்கிறது நீங்க சொல்லதான் எங்களுக்கு தெரிய வரும். அப்ப நாங்க செஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்ந்திருக்கிறோம். இது மாதிரி இனி வரும் காலங்களிலும் இது மாதிரியான விஷயங்கள் தொடரும். கண்டிப்பாக தொடரும். அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதியை அந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை இதோட சிறப்பா செய்வோம். மற்றபடி இந்த குழுல உள்ளவங்க என்னன்னாக்கா தனிப்பட்ட முறையில எனக்கு போன் நம்பர் கொடுங்க, தனிப்பட்ட முறையில தங்களோட மெசேஜ் சொல்றத கொஞ்சம் தவிர்த்து எல்லாத்தையுமே குழுவுல பதிவிடுங்க. ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில எதுக்கு போன் நம்பர் கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. குழுவுல வந்து போன் நம்பர் போடுங்கன்னு சொல்லுங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பாலிசிக்கு உருவாகுங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல சொல்றேன். அடுத்தது வந்து எல்லாருமே மொபைல் நம்பர்ல வச்சுங்க. மொபைல் நம்பரை விட்டுட்டு பேர்ல வாங்க. அனைவரும் வந்து தங்களோட பேர்ல வந்து குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் கூடுமான வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வீடியோல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்ல அவங்க கிட்டத்தட்ட போன செஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. நான் யாருன்னு கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதே போன செஷன்ல இருந்து வீடியோல வந்துட்டு இருக்கோம், பேர்ல வந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம பேர் சொல்லிக் கொடுறதுக்கு ஒரு பழகுறதுக்கு நம்ம சொல்றதுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். அதனால இனிமேல் வர்றவங்க மொபைல் நம்பர் உங்களுக்கு முடியலன்னா வேற யாராச்சும் சொல்லிட்டு மாத்திங்க. நம்ம என்ட்ராவுக்குள்ளேயே அந்த நம்பர் கேட்கும், பேர் கேட்கும், மாத்திங்க. அடுத்தது வந்து கூடுமான வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஃபுல்லா வரலனாலும் ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அப்படிங்க வர அந்த செஷன் ஆச்சு ஏற்படுத்திங்க அப்படின்னு அனைவரையும் இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம அங்க சொன்னது போல் இந்த நிகழ்வு வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்ப அகிலாமா வந்து நேற்று எங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குரூப்ல தான் நான் இது பண்ணியிருக்கேன். அடுத்து எனக்கு வெளிநாட்டு குரூப், வெளி ஸ்டேட் குரூப்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா காலை வந்து இந்த ஒரு தவம் ஒண்ணு செய்ய போறாங்க. காலைல அந்த சுப முகூர்த்த ஹோரை இருக்குல்ல, அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்ம முகூர்த்தம், சாரி, பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலைல வந்து இந்த ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க.
அதனால அதை ஜாயின் பண்ணி அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிளாஸ் வருதுங்கிறதுனால ரெண்டுமே கம்பைன் பண்ணி நான் கொடுக்கறதுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து எல்லா குரூப்லயும் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த செய்திகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறத தான் நம்ம விரும்புறோம். அது மாதிரி எல்லாருடைய எண்ணங்களும் இருக்குங்கிறதுனால இந்த கலைச்சிக்கிறம் நிகழ்வு வந்து ஒரு பெரிய வெற்றி நிகழ்வா தான் இருக்கு. அப்புறம் வந்து அங்க சொன்னவங்க எல்லாருமே வந்து ரோட்டரி கிளப் இந்த அளவுக்கு நடத்துதா அப்படிங்கிறத வந்து கேட்க சொன்னாங்க. நம்ம அந்த செயல்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்குள்ள இது வந்து பெரிய ஒரு அமைப்புல இருந்தாதான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால இந்த ரோட்டரி சார்பாக இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது உலக அளவுல வந்து இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த காலச்சக்கரத்துக்கு இருக்குங்கிறத வந்து இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதுல வந்து இருக்கிற நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஆணிவேரா இருந்து நீங்க செயலாற்றுவீங்க. அப்புறம் அங்க ஐயா சொன்ன மாதிரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒவ்வொரு குழுவையும் நான் பேசக்குள்ள சொல்லிட்டு இருப்பேன். நீங்க எல்லாருமே எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கலங்க, நீங்க எல்லாருமே பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்க. காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே பிஹெச்டி தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து நிறைய ட்ரிப் நான் அந்த காலச்சக்கரம் தான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு அங்கீகாரத்தை தான் நமக்கு நம்ம எப்படி நம்ம பேசணுமோ அதுக்கு ஒரு அங்கீகாரம் தான் அங்க ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருக்குங்கிறத நமக்கு ஐயா தெரியப்படுத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி எல்லாம் வந்து இது வந்து நமக்கு இயற்கை இறைவன் கொடுக்குற அந்த வரங்கள் தான் நமக்கு எல்லாத்தையுமே ஏற்படுத்துதுன்னு நான் சொல்றேன். அதனால வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து வருங்காலங்கள்ல வந்து உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னாக்கா காலைச்சக்கரம் யூனிவர்சிட்டிங்கிற வர வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த காலைச்சக்கரத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நான் மனப்பூர்வமா அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இனிவரும் காலங்கள் உங்களுடைய காலங்கள் நம்மளுடைய காலங்களாக இருக்கட்டும். இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக உலக அளவில் இயற்கையை எடுத்து செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு புறப்படுவோம். அனைவரும் ஒன்றிணைங்கள். சிறப்பாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும். அனைவரும் சேர்ந்து இந்த இயற்கையை வாழ வைப்போம் என்று அற்புதமாக கூறி தொடர்ந்து இந்த நல்ல ஆதரவுகளை அளித்து வரும் அனைத்து காலச்சக்கரம் அன்பர்களுக்கும் கண்டிப்பா சொன்ன எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் பொறாது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதனால கோடான கோடி நன்றிகள் தான் சொல்லலாம். அது எத்தனை கோடிகள்னு நீங்களே எடுத்துக்கங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்களும் சரி, இதை நினைச்சுக்கிட்டு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சிறப்பித்துட்டு இருக்கிற அனைவருக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக கோடான கோடி நன்றியை உங்களுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நன்றி கூறி இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. உங்களுக்குதான் நன்றி சொல்லணும். நன்றிங்க. நன்றி, நன்றிங்க ஐயா. தியானம் பண்ண பெரிய மாற்றம் வருங்கய்யா. எல்லாரும் நாம என்ன பண்ணலாங்க, தொடர்ந்து சிறப்பா ஆசனங்கள் தியானம் பண்ணலாங்கய்யா. நன்றிங்க. எல்லாம் சிறப்பா நடக்குங்க. நன்றிங்க, நன்றிங்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நான் சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசாமி பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. ஐயா, நிகழ்வுல நான் கலந்துக்க முடியாம போயிடுச்சுங்க ஐயா. மிக்க வருத்தங்க ஐயா. சூழ்நிலை காரணமாக என்னால வர முடியாம போயிடுச்சுங்க ஐயா. அடுத்த நிகழ்வுல நான் கண்டிப்பா கலந்துக்கிறேங்க ஐயா. ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. உங்க அனைவரையும் நேர்ல சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப கிடைச்சுமே நான் அதை தவற விட்டுட்டேன். இருந்தாலும் நான் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். உங்களுடைய வீடியோ எல்லாமே கேட்டுட்டு தாங்க ஐயா இருக்கேன். அடுத்த டைம் நான் நல்லா கலந்துக்கிறேங்க ஐயா. எல்லாரும் இன்ப சூழ நல்லதே நடக்கட்டுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவரும் சிறப்புங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம், வணக்கம். வணக்கங்கய்யா. நான் தேன்மொழி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா ஐயா என்னால வர முடியலங்க ஐயா. குடும்ப சூழ்நிலைகள் காரணமா வர முடியல. அதனாலதான் சரி இந்த பகிர்வெல்லாம் போட்டிருந்தீங்களாங்க ஐயா, அது எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாவே இருந்தாங்க ஐயா. நன்றி, நன்றிங்க. நீங்க நேரடியா வரலனால அந்த நேரடி நிகழ்வு இப்ப உங்களுக்கு நேரடியா காமிச்ச மாதிரி இருந்திருக்கும். நன்றி, நன்றி. கண்டிப்பாங்க ஐயா. ஆனா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேங்க ஐயா. ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலையால வர முடியலங்க ஐயா. ரொம்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதை விட சிறப்பா இருக்கும். கலந்துக்கலாமா? நன்றிமா. கண்டிப்பாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. குடியில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.